إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மன்னரையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தாரில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மகரிபுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த அடிப்படையில் ஜமாத்துடன் நிறைவேற்றிவிட்டு ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சபையில் மூத்தவர்கள் உண்டு, வருகிற தலைமுறையை சிறந்த அடிப்படையில் வார்த்தெடுக்க கடமைப்பட்டுள்ள இளைஞர்கள் உண்டு, சிறுவர்கள் உண்டு. நாம் எல்லாம் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட உன்னதமான ஒரு படைப்பு. எல்லா உயிர் ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் உண்டு கழித்து குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து மரணிப்பதைப் போல மரணிக்கக்கூடியவர்கள் அல்ல. நமக்கு நிறைய கடமைகள் உண்டு, பொறுப்புகள் உண்டு. என்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய இந்த தீனை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே ஒரு அமானியம் நம் மீது சுமத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது, முஸ்லிம் என்கிற ஒரு அந்தஸ்து என்பது பிறப்பின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடியது அல்ல என்பதை நாம் எல்லாம் நன்றாகவே அறிந்தவர்கள். நம்முடைய தாயும் முஸ்லிம், தந்தையும் முஸ்லிம், அவர்களுக்கு பிறந்த நாமும் முஸ்லிம் என்ற வாரிசின் அடிப்படையிலோ பிறப்பின் அடிப்படையிலோ முஸ்லிம் என்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்காது. அப்படி ஒரு அடிப்படை இஸ்லாத்திலேயே கிடையாது. ஒரு மருத்துவருக்கு பிறந்தவன் எப்படி மருத்துவராக முடியாதோ, ஒரு விஞ்ஞானிக்கு பிறந்தவன் எப்படி விஞ்ஞானியாக ஆக முடியாதோ,
மேல் படிப்பு பட்டப்படிப்பு படித்து உயர்கல்வி படித்து உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிறக்கக்கூடியவர்கள் எப்படி அந்த தகுதியை அடைய முடியாதோ அதே போலதான் முஸ்லிம் என்கிற ஒரு அந்தஸ்தை நாம் அடைய வேண்டுமானால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கிறது. முஸ்லிம்களாகிய நமக்கு 3 கடமைகள் உண்டு. ஒரு கடமையை நிறைவேற்றால் கூட சொர்க்கம் செல்ல முடியாது. அது என்ன 3 கடமை? மார்க்கம் என்பது, தீன் என்பது அல்லாஹ்வுடைய. அந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நடக்கும் பொழுது முதலாவது கடமை என்ன தெரியுமாங்க? அந்த மார்க்கத்தை குறித்து படிப்பது. ஏன் படிக்கணும்? மார்க்கத்தை குறித்து நீங்கள் படிக்காவிட்டால் தொழுகை உயிரோட்டமாக அமையாது, இபாதத்துகளிலே உயிரோட்டம் இருக்காது. முஸ்லிம் என்கிற பெயர் மட்டும் வைத்துக் கொண்டு தொழுகைகளை நிறைவேற்றி ஒரு சமூகத்தோடு வாழ்ந்து திருமணத்தை அந்த சமூக அங்கீகாரத்தோடு நடத்தி மரணத்தையும் அந்த சமூகத்தோடு நடத்தி மரணித்தால் அந்த மரணம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடிய மரணம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் முதலாவதாக அந்த மார்க்கத்தை குறித்து படிக்க வேண்டும். அல்லாஹ் என்பவன் யார்? வேதம் என்றால் என்ன? தூதர் என்றால் யார்? மறுமை என்றால் என்ன? நரகம், சொர்க்கம், ஈமானுடைய காரியம் 6, இஸ்லாத்துடைய காரியம் 5. இந்த 11 பாடத்தை கட்டாயம் படித்து ஆக வேண்டும். ஈமானுடைய 6 காரியங்கள் எவை? இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் எவை? இந்த 11 கோர்ஸ் தான் இஸ்லாமிய கோர்ஸ், பாடத்திட்டம். இதை கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமும் படித்தே ஆகும். படிக்காவிட்டால் என்ன விளைவு? வேறு யாராவது புதிய கொள்கைகளை வந்து சொன்னால் அதன்பால் ஈர்க்கப்படும். வழிகேடான சிந்தனைகள் புதிதாக உருவாகிற காலம். அவைகளுக்கு பின்னால் சென்ற ஈமானும் இறையச்சமும் பறிபோய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் மரணிக்கக்கூடும். ஆக இஸ்லாம் என்பது முதல் கடமை, அதை படிக்க வேண்டும். இரண்டாவது கடமை என்ன? மார்க்கத்தை நன்றாக ஒரு மனிதர் படித்து விட்டார். ஈமானுடைய காரியம், இஸ்லாத்துடைய காரியங்கள்லாம் படிச்சுட்டாரு. படித்தா சொர்க்கம் போக முடியுமா? முடியாது. படித்த அடிப்படையில் அமல் செய்யணும். இப்ப இரண்டாவது கடமை என்ன? வாழ்வில் அதை அனைத்து துறைகளிலும், வாழ்வில் அனைத்து துறைகளிலும் அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். நாம எப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்றோம்? திருமணம் என்று வரும் பொழுது அது நம்முடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் சம்பந்தமானது, அது எப்படி வேணாலும் நான் நடத்திக்கிறேன். வியாபாரம் என்று வரும் பொழுது அங்கெல்லாம் இஸ்லாத்தை பத்தி பேசாதீங்க பாய், 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க, அங்கெல்லாம் இஸ்லாத்தை பத்தி பேசாதீங்க. உயர்கல்வி, மேற்படிப்பு, பட்டப்படிப்பு, அரசியல், அந்த துறைகளெல்லாம் இஸ்லாத்தை பத்தி பேசாதீங்க, அதெல்லாம் வேற வேற மார்க்கம். இஸ்லாம் என்று பள்ளி கூட இருக்கட்டும், அது ஒண்ணு இஸ்லாம் என்பது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அருமையான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்றார். அந்த தூதர் என்ன சொன்னாரோ, எதை செய்து காண்பித்தாரோ, எதை பிறர் செய்ய அங்கீகரித்து நமக்கு மார்க்கமாக்கினாரோ அதை நெகம் வெட்டுவது முதல் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறவரை அனைத்தையும் பார்த்து 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 நம்முடைய வாழ்விலே பின்பற்ற வேண்டும். ரமலானுடைய நோன்பில் மார்க்கத்தை பின்பற்றுவது, ரமலான் முடிந்தவுடனே பள்ளியை விட்டு தூரமாகும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய வாழ்வு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை நம்முடைய வாழ்வில் அனைத்து துறைகளிலும் பின்பற்றுகிறோமா என்று பாருங்கள். தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். அப்ப இரண்டாவது காரியம் என்ன? மார்க்கத்தை முதலிலே படிக்க வேண்டும். படித்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்படி ஒருத்தர் மார்க்கத்தை நல்லா படிச்சுட்டாரு,
அனைத்து இபாதத்துகளையும் தன்னுடைய வாழ்விலே செய்துகிறார். சொர்க்கம் போக முடியுமா? அப்பவும் அல்லாஹ்விடத்திலே ஒரு கேள்வி மிச்சம் உண்டு. அது என்ன? படித்த மார்க்கத்தை பிறருக்கு சொன்னாயா? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. நமக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் உண்டு, பள்ளியை கட்டியிருக்கிறோம், முகல்லாவாசிகள் எல்லாம் உண்டு, பக்கத்துல தினசரி சந்திக்கக்கூடிய நண்பர்கள் உண்டு, இரத்த பந்த உறவுகள் உண்டு. இவங்கெல்லாம் உலகத்துல சும்மா இருப்பாங்க, மறுமையில வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை இவங்க எனக்கு சொல்லல, குரானை பத்தி எங்களுக்கு போதிக்கல, தூதரை பத்தி எங்களுக்கு சொல்லல. ஒரு பள்ளியை வச்சிருந்தாங்க, ஏதோ வெள்ளிக்கிழமை எல்லாரும் கூடுவாங்க, அவர் இமாம் இருப்பாரு, ஜுமா நடத்துவாரு, அதோட நிறுத்திட்டாங்க. இந்த மார்க்கம் எங்களை வந்து சென்றடையல, மார்க்கத்தை எங்களுக்கு யாருமே சொல்லல. இஸ்லாம் அல்லாதவர்கள், இஸ்லாத்தில் இருந்து கொண்டே மார்க்க ஞானம் இல்லாதவர்கள், அனாச்சாரங்களையும் பெரும்பாவங்களையும் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்கள் நமக்கு எதிராக மறுமையிலே வந்து சாட்சி சொல்வாங்க. 3 கட்டத்தில் நம்ம வெற்றி வரணும். யா அல்லாஹ், இந்த உலக மக்களில் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஹிதாயத்தை நீ எனக்கு தந்தாய். எத்தனையோ மனிதர்கள் சாந்தி சமாதானத்தை தேடி ஆன்மீக பாதையில் தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்களை எல்லாம் நீ விட்டுவிட்டு இந்த மார்க்கத்தினுடைய விளைமதிக்க முடியாத இந்த மார்க்க பொக்கிஷத்தை யாரெல்லாம் எனக்கு நீ தந்தாய். இந்த மார்க்கத்தை நான் நன்றாக படித்தேன். யாரெல்லாம் இயன்ற வரை நோய்வாய்ப்பட்டும் கூட நீ சொன்ன வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றினேன். யாரெல்லாம் முடிந்தவரை என்னுடைய எழுத்தாற்றலால், பேச்சாற்றலால், தனிநபர் பிரச்சாரத்தால், பொது மேடைகளால், ஜுமா உரைகளால், அரங்கு நிகழ்ச்சிகளால், பெருமுனை கூட்டங்களால், மாநாடுகள் போன்ற பெரும் கூட்டங்களின் மூலமெல்லாம் இயன்றவரை மார்க்கத்தையும் யாரெல்லாம் நான் எடுத்து சொன்னேன். அப்படியா? சொர்க்கம் செல்லும். ஒன்று தவறினால் கூட அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தப்பிக்க முடியாது என்கிற அடிப்படையை மனதிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்தானே, இந்த மார்க்கம் எப்படி வளர்ந்தது என்கிற வரலாற்று சம்பவத்தை நாம் அடிக்கடி அமர்ந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் வீடுகளிலே, மதரசாக்களிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். வருகிற தலைமுறைக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லும் போது சிறந்த தலைமுறைகள் உருவாவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த வரலாறுகளை அடிக்கடி கேட்கும் போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஈமானுக்கு சிறந்த ஒரு உரமாக அமையும், வாழ்க்கை சீராகும். இன்றைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ், விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம். விபச்சாரங்கள் எல்லாம் நம் மீது வந்து விழுகிற காலம், தேடி போற காலம் இல்லை. ஒரு காலத்தில் எல்லாம் விபச்சாரம் பண்ணக்கூடிய விபச்சார பெண்கள் எல்லாம் வெக்கி தலை குனிந்து நடப்பார்கள். நம்முடைய சிறு பிராயத்தில் பார்த்துக்கிறோம். அவ்வளவு கேவலமாக நடந்த காலம். இன்றைக்கு வீட்டினுடைய வாசலிலே வந்து விபச்சாரம் இருக்கிற, கையில் இருக்கிற ஒரு மொபைல் போன் போதும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிப்பதற்கு. அப்படித்தானே? யாரும் மறுக்க முடியுமா? முடியாது. அது ஒன்று போதும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிக்க. ஏன்னா உலகமே உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் அதை கொண்டு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். நமக்கு பின்னால் வரப்போகிற நம்முடைய சந்ததிகள் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றி இருக்க வேண்டுமானால், ஏன் நான் இதை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், கண்ணுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள். பாப்பா மொத்தம் போயிருப்பார், பையன் எங்கேன்னு பார்த்தா மேலை நாடுகளில் இருப்பார், அமெரிக்கா, லண்டன், பாரிஸ். பாப்பா அனுப்பிச்சு வச்சிருப்பார் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக, வாரிசு வெளிநாட்டில் சம்பாதிக்கும். எத்தனை இடங்கள்ல பயானுக்கு போகும்போது எவ்வளவு சம்பவங்களை கரெக்டாக பார்க்கணும்னு தெரியுமா? பாப்பா மொத்தம் போன உடனே பையன் வரட்டும்னு எதிர்பார்த்து ஃப்ரீசரில் வச்சு உடம்பு பாதுகாப்பாங்க. பையன் ஃப்ளைட்டை பிடிச்சி பிடிச்சி வந்து இறங்கிடுவாங்க. ஒரே அழுகையும் துக்கங்களை வெளிப்படுத்தவும் கண்ணீர் கொடுக்க ஒரே ஆரம்பமாக. ஜனாசா தொழிலுக்கு பள்ளிக்கு மாப்பாவுடைய உடம்பை கொண்டு போறாங்க, பையன் வெளியே நிற்கிறான். என்னன்னு கேட்டால் வாழ்க்கையில் தொழுதே இல்லை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வளர்ந்துட்டு வருது பார்த்தீங்களா? ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு
இந்த சமூகத்தில் செய்ய வேண்டிய கடைசி பிரார்த்தனை ஜனாசா. அந்த தொழுகையை பையனுக்கு தொலை வைக்க தெரியாது, வாழ்க்கையில் தொழுதே இன்னைக்கு 5 ரூபாய் இருக்கிறான். இப்போ எதுக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்த பாப்பாவுடைய போது கண்ணில் கடைசி கண்ணில் பார்த்து போடாங்கன்றோம். கை நிறைய சம்பாதிக்கிறான், 2 லட்சம் சம்பாதிக்கணும், 3 லட்சம் சம்பாதிக்கணும். என்ன பையன்? நல்ல பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களை பெற்றெடுக்காத தந்தைகள். பிள்ளைகளுடைய வளர்ப்பு மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்தால் பெற்றோர்கள் இலகுவாக சொர்க்கம் செல்ல முடியும். கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி நம்முடைய தாய் இந்தியர்கள் இன்றைக்கு நடுவீதியில் இருக்கிறார்கள். பிள்ளைகளின் மூலம் புறக்கணிக்கப்பட்டு குடும்ப அமைப்பு முறையே சிதைந்து போய்விட்டது. இரவுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைகளிலே ஈடுபடாதீர்கள், உறங்குங்கள், தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுங்கள் என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இரவு முழுக்க டிவி பார்ப்பது, இரவு முழுக்க எல்லா காட்சிகளிலும் ஈடுபடுவது. ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டிலே ஒரு வணக்க வழிபாட்டுக்கான பிரேயர் ஹால் இருக்க வேண்டும். ஆனால் வீடுகள் எல்லாம் ஹோம் தியேட்டர்களாக மாறிவிட்டது. எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஒரு சவால் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிம் ஹராம் ஹலால்களை பேணி அனைத்து துறைகளிலும் நடப்பது என்பது ஒரு ஜிஹாத்துக்குரிய காலம். இந்த காலம் யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஜிஹாத், நம்முடைய நப்சோடு நம்முடைய உள்ளத்தோடு சைத்தானை எதிர்த்து போரிடுகிற ஒரு ஜிஹாத் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய தக்குவாவுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ வேண்டுமானால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், இஸ்லாம் வளர்ந்த வாழ்க்கை வரலாறுகள், அந்த மக்கள் செய்த தியாகங்கள், ஆரம்பத்தில் இந்த மார்க்கம் எப்படியெல்லாம் யாராலெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்டது என்பதையெல்லாம் அடிக்கடி அடிக்கடி நினைவு கூறும்போது ஒரு பாவம் செய்யும் போது நம்ம மனசுல தோணும், இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை முஸ்லீமாருக்கு செய்யணுமே, அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க அந்த மார்க்கம். இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். மறுமையில அம்மார், யாசிர், சுமையா, பிலால், சுஹைப், மிக்தாத், அபூபக்கர் அவர்கள் மக்காவில் கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் மறுமையில நமக்கு முன்னாடி நிற்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆதம் நபியிலிருந்து பார்க்கலாம். நபித்தோழர்கள்லாம் நம்மள்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் உயிரை எல்லாம் பணைய வச்சு இந்த மார்க்கத்தை உங்கள்கிட்ட தந்தவன், இந்த மார்க்க வளர்ச்சிக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா என்ன பதில்? இந்த மார்க்கத்தை சொந்த வாழ்க்கையில பின்பற்றாம இவ்வளவு அறமான காரியங்களை எல்லாம் செய்தீர்களே, நியாயமானு கேட்டா என்ன பதில்? அல்லாஹ்வுடைய வேதத்தை வாழ்க்கையில பின்பற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓத கூட தெரியாம இருக்கிறீங்களே, நியாயமானு கேட்டா என்ன பதில்? குர்ஆனை ஒரு பக்கம் கூட படித்து பார்க்காதவர்கள் தான் நம்ம இடத்துல உண்டு. அந்த மக்கள் கேட்டால் என்ன பதில்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் உலகத்துல வாழும்போது. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், ஏதோ சாப்பிட்டோம், அழகான ஒரு வீட்டை கட்டணும், விலை உயர்ந்த காரில் பயணமானோம், நல்ல ஆடைகள் அணிந்தோம், விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிட்டோம், ஊர் சுற்றுகிற பயணம், எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்தோம், நேரம் வரும்போது மௌத்தா போனோம். இது ஒரு வாழ்க்கை என்ன? இப்படி ஒரு மரணம் எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கு தானே இருக்கு. உலகத்துல வாழும்போது பின்பற்றுகிற மார்க்கத்திற்கு ஏதாவது உதவி செஞ்சுதான் மௌத்தா போனோம். அது ஒரு லட்சியமா இருக்கும், அது ஒரு லட்சியமா இருக்கும். நம்முடைய கண் எதிரே இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டில் யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஜும்மா நடத்தி பார்த்திருக்கிறீங்களா? பொதுக்கூட்டம் நடத்தி பார்த்திருக்கிறீங்களா? மாநாடுகள் நடத்தி பார்த்திருக்கிறீங்களா? பெருமுனை பிரச்சாரம் பண்ணி பார்த்திருக்கிறீங்களா? துண்டு பிரசுரங்களை விநியோகம் பண்ணி இதுதான் யூத மதம், எல்லாம் சேருங்க எங்கேயாவது துண்டு பிரசாரம் பண்றது பார்த்திருக்கிறீங்களா? அவங்க கொள்கைக்குரிய புஸ்தகம் ஏதாவது வெளியே நீங்க நெட்ல போய் கூட பாருங்க. ஒரு யூதன், ஒரு ஆண், ஒரு பெண், அவனுக்கு பிறந்தவர்கள் யூத மதத்தை பின்பற்ற முடியும். வெளியிலிருந்து யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டான். பிறக்கும் போதே இது போன்ற சின்ன சின்ன மக்களுக்கு எல்லாம் அவன் சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, ஆயிஷா அவர்களின் படி, அபூபக்கர் அவர்களின் படி, உமர் அவர்களின் படி, இஸ்லாத்துடைய துரோகிகள், காஃபிர், நயவஞ்சகத்தனத்தை சின்னதிலிருந்தே ஊட்ட ஆரம்பிச்சார். தினசரி அவருடைய பாடத்திட்டமே இஸ்லாத்திற்கு எதிரான போதனை தான். விலை மதிக்க முடியாத பொக்கிஷ கையிலிருந்து வச்சிருக்கிறோம். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது மார்க்கத்தை தைரியம் சொல்லி கொடுக்குறோமா? பள்ளிவாசல் நல்ல மதசாத்தல் நடத்துறோம், அதையாவது பிள்ளைகளை அனுப்பிச்சுடுறோமா?
அதில் வேலை இல்லாதவன் செய்கிற வேலை நினச்சிக்கணும். பள்ளியினுடைய மோதினார், பள்ளியில் தொழு வைக்கக்கூடிய இமாமை, அதில் வேறு வழி இல்லாமல் கூட இமாமத்து பண்ணுறாங்கன்னு நினைச்சிருக்கணும். இப்படித்தான் சமூகத்துடைய அமைப்பு முறைகள் மாறி போச்சு, செட்டப்புகள் சீர்குலைந்து போச்சு. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? இப்படியா பிள்ளைய வளர்ந்துற, அந்த பிள்ளைய உனக்கு எதிராக திரும்புறான்னு இருப்பான். இப்படியா பிள்ளைய வளர்த்திருக்கிற, உன்னையே அனாதையாக காமிக்கிறான்னு இருப்பான். மார்க்கத்திற்கு எதிராக நாம் நம்முடைய குடும்ப அமைப்பு முறையை வைக்கும் போது உலகத்திலேயே ஒரு சில தண்டனைகள் நமக்கு இருக்கும். அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். அப்ப அதுக்கு என்ன வழி? என்ன வழின்னா, மார்க்கம் எப்படி வளர்ந்ததுங்கிறத படிக்கணும். எப்படி வளர்ந்தது? மார்க்கம் 2 கட்டமா வளர்ந்தது. ஒன்று மக்கா, ஒன்று மதீனா. மக்காவில் 13 வருட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, நபியான பிறகு. மதீனாவில் 10 வருட கால வாழ்வு. ஆனால் ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவாரு, எல்லாம் பயான்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடியே மதீனாவில் இஸ்லாம் வளர்ந்துருச்சு. மக்காவில் 13 வருட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக பார்த்து அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு சாரா. அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணிலேயே பார்க்கல, மக்காவில் ஒரு தூதர் வந்துவிட்டார் என்பதை தெரிந்தே மதீனாவில் பிரச்சாரத்தின் மூலம் இஸ்லாம் வளர்ந்தது. இன்னொரு பாடம், 30 நாள் தொடர்ந்து பேசணும் இஸ்லாம் வளர்ந்த வரலாறு, ஒவ்வொரு மணி நேரம் டெய்லி. ஆனால் மிக மிக சுருக்கமாக இந்த நேரத்தில் நிர்வாகிகள் தந்த அனுமதியை பெற்று வாய்ப்பை தந்தமைக்காக வேண்டிய நன்றி கூறி சுருக்கமாக சொல்கிறேன். இஸ்லாம் வளர்ந்த வரலாறை ஒற்றை வழியிலே சொல்லிவிட முடியாது. ஒரு சம்பவத்தை பாருங்க. புகாரில 3813வது செய்தி நான் நினைக்கிறேன். ஒரு நபித்தோழர் சொல்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ந்த வரலாறு, கஷ்டங்கள். நாமெல்லாம் இன்னைக்கு ரசூலா மௌத்தா போனதுக்கு ஞாபகப்படுத்துறாரு, நம்மெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அந்த மார்க்கத்தில். மார்க்கம் எப்படியெல்லாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ரோம் பாரசீக சக்கரவர்த்திகளை எல்லாம் வீழ்த்தி இஸ்லாம் வளர்ந்து கண்டம் கண்டமாக இஸ்லாமிய மார்க்கம் தாண்டி இஸ்லாம் வளர்ந்து இன்றைக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்களாம் எப்படி இருந்து தெரியுமான்னு ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார் மக்காவில்? ஒரு மல்டி பில்லியனர், மிகப்பெரிய செல்வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா அவர்களை திருமணம் முடித்த பிறகு செல்வம் 2 மடங்கா கூடிருச்சு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய எல்லா சொத்தையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் கொடுத்தாங்க. 2 மடங்கு கூடிருச்சு செல்வம். சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மதிப்பு? நேர்மையாளர், வாழ்க்கையிலே பொய் பேசாதவர், அமானிதம் ஒப்படைத்தால் உயிரே போனாலும் அமானிதம் பாதுகாக்கக்கூடியவர். ஆரம்ப காலகட்டத்திலேயே குறைசிகளுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் முகம்மதை அழையுங்கள், அவர் சொல்லுகிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்கிற அளவுக்கு நன்மதிப்பை பெற்றவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேயே தலைமறைவாக வாழ்ந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா? தலைமறைவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். எப்போ? ஏன்? எதற்கு? அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பத்திலே பிறந்தவர், செல்வச் செழிப்பிலே இருக்கக்கூடியவர், பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர், மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்றவர், ஆண்களிலும் பெண்களிலும் தலை சிறந்தவர், தலைமறைவாக வாழ்ந்தார். மக்காவில் சொந்த ஊரில் யாருக்கும் தெரியாது முகமது எங்கே இருக்கிறார், யாருக்குமே தெரியாது. எப்ப மாறிச்சு இந்த சூழ்நிலை? ரமலானுடைய மாதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரா குகையிலே வந்து ஓதுங்கள் என்று ஓதச் சொல்லி இறைவசனங்களை ஓதி காட்டி அவர் ஒரு இறை தூதர் என்று பிரகடனப்படுத்தினானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பிரகடனப்படுத்தியது மட்டுமல்ல, தன்னளவில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நம்முடைய வாழ்விலே நிகழ்ந்து விட்டது. வானளாவிய அளவில் 600 ரெக்கைகளை கொண்ட பிரமாண்டமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். வித்தியாசமான தோற்றத்தோடு ஒரு மனிதன் நம்மை எதிர்கொள்கிறார். எதையோ ஓத சொல்லுகிறார். ஓத தெரியாத, படிக்க தெரியாத அல்லாஹ்வுடைய ரசூல் பதட்டம் அடைகிறார்.
ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை எடுக்கிற மாதிரி அவருடைய உள்ளத்திலே ஓதுதல் பதிகிறது. பதட்டப்பட்டு வீட்டிலே வந்து கதீஜாவிடத்திலே சொல்லுகிறார். கதீஜா அவர்களும் பதட்டப்படுகிறார்கள். அன்றைக்கு வேதத்தை அறிந்து உணர்ந்த வரக்கா பின் நௌப் என்கிற சொந்த பந்தத்திடத்திலே அழைத்து செல்கிறார். வரக்கா அவர்களே, எனது கணவர் முகமது என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள், எனக்கும் ஒரே பதட்டமாக இருக்கிறது. நடந்த செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார். வரக்கா பின் நௌப் அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்றும் பயப்படுகிற அளவுக்கு ஒன்றுமில்லை. நாமூஸ் என்கிற ஜிப்ரீல் தான் இவரிடத்திலே வந்திருக்கிறார். மூசாவுக்கு இறக்கப்பட்டதை போல இவருக்கு வேதம் இறங்க ஆரம்பித்து விட்டது. நாடு முதல் அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் பிறந்த சாதாரண முகமது அல்ல இவர் ஒரு இறை தூதர் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தி விட்டான். நான் உயிரோடு இருந்தால் அவருக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று சொல்கிறார். சிறிது காலத்திலே மரணித்து விடுகிறார். தூதர் என்கிற அந்தஸ்தை பெறுகிறார். இப்படியே இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது என்ன நிகழப் போகிறது என்கிற ஒரு பதட்டம். அல்லாஹ் ஒரே ஆயத்தை இறக்கிறான். முகமதே, இந்த மார்க்கத்தை நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்லுங்க. எங்க அல்லாஹ் ஆரம்பிக்கிறான்? குடும்பத்திற்கு முதல்ல சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? குடும்பத்தார்களை எல்லாம் அழைக்கிறார்கள். பாத்திமா அவர்கள் முதல் கொண்டு சபியா அவர்கள் வரை, மாமி மகள், தனது மகள், தன்னுடைய பெரியப்பா, தன்னுடைய சிறிய தந்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா ஆரம்பிக்கிறார்கள். எப்படி ஆரம்பிக்கிறார்கள்? ஒரு மலைக்கு, இந்த பார்க்கிற இந்த மக்காவினுடைய மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால், நான் சொன்னவுடனே அவர்களை எதிர்க்க நீங்கள் ஆயத்தமாகிறீர்களா அல்லது பார்த்துவிட்டு வந்துதான் நம்புவீர்களான்னு முதல்ல கேட்கிறார்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், முகமதே, நீ பொய் பேசியதை நாங்கள் பார்த்ததே இல்லையே. அப்படி ஒரு நிகழ்வு நடப்பதாக நீங்கள் கூறினால் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க நாங்கள் தயாராகும். பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? மக்கள்லாம் நம்ம மேல நல்லா நம்பிக்கை வச்சுக்கிறாங்க சொல்ல அவர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுடைய கண்ணுக்கே தெரியாத நரகம் என்றொன்று உண்டு. அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்தால் அதற்கு நீங்கள் செல்லுவீர்கள். காபாவிலே இருக்கிற 360 சிலைகளும் இனி கடவுள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இனி இல்லை. முகம்மது ஆகிய நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னார். இதெல்லாம் பிரச்சனை இருக்கா? யாரையும் சொத்துக்களை போய் அபகரிக்கக்கூடிய பயானா இது? ஏசுகளும் பேசுகளும் அங்கே ஏதாவது நடந்ததா? அடிதடிகள் நடந்ததா? ஒன்றுமே இல்லை. பெரிய தந்தை முதல்ல எந்திரிச்சாரு. தப்பல்ல காலியாதா ஜமாத்தனா, நாசம் உண்டாகட்டும் உனக்கு முகமதே, இதற்குத்தான் எங்களை நீ அழைத்தாயா? சுப்ஹானல்லாஹ். அந்த நெஞ்சு சுக்குனூரா போயிருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது யாரு? பெரிய தந்தை. வளர்த்ததில் முக்கிய பங்குடையவர். அந்த சமுதாயத்தில் காட்டமான வார்த்தை அதுவரை கேட்காத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாசமா போ என்று குடும்பத்திலே இருக்கிற ஒரு மனிதர் சொல்கிறார் என்றால் எவ்வளவு பாதிப்பு அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமா, 2 மகள் ருக்கையா, ஜைனபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூலஹோடு 2 மக்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருந்தார் அறியாமை காலத்திலேயே. அபூலஹப் இப்படி வீட்டு சபையில இருந்து சமைச்சிட்டு நேரம் வீட்டுக்கு போனார். 2 ஆண் மக்களை கூப்பிட்டாரு. முகமதுடைய 2 மக்களை தலாக் சொல்லி வீட்டுக்கு அனுப்பினார். முகமது அந்த இறை தூதராம், நாம் வணங்கி வந்த லாத்து உஸாவெல்லாம் இனி கூடாதாம். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டுமா? அவர் என்னமோ ஒரு இறை தூதராம். அவருடைய மக்கள் நம்முடைய வீட்டிலே வாழக்கூடாது, வீட்டுக்கு அனுப்பி மண்ணை வாரி வீசி அந்த துக்கம் தாங்காமல் வீட்டிலே இருக்கும்போது 2 பெண் பிள்ளைகளும் வர்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடாது, துரத்தி விட்டாங்க. எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இதை விட சிறந்த கணவரை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இருக்கலாம், ஏன் நீங்க அழுகிறீங்க? எப்படிப்பட்ட பெற்றோர்கள்? உஸ்மான் அவர்களுக்கு 2 பிள்ளைகளையும் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றின் பெண் கொண்டாங்க. அப்புறமா இல்லையா அதிசயம்? தொடக்கமே மிகப்பெரிய பேரிடி, நடமாட முடியல. செய்தி காட்டு தீயை போல பரவிடுச்சு. அன்னைக்கெல்லாம் நம்ம லட்சக்கணக்கான மக்கள் காபாவில் இருக்கிற, மக்காவில் இருக்கிற குறைந்த எண்ணிக்கையுடைய மக்கள் தானே, ஜெனரேஷன் கம்மி தானே. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் பைத்தியம் பிடிச்சிருச்சு, மனநோயாளி ஆகிட்டாரு, கிளீர் எதையெல்லாமோ பேசுறாங்க, பித்தனா பசாதைகள், அவதூறுகள் ஒரு புறம். சொந்த ஊர்லேயே இப்படிப்பட்ட நிலைமை வந்து விட்டது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை சேதப்பட்டு தனிமையை விரும்ப ஆரம்பித்தார்.
ஒரு நபித்தோழரை பாருங்க, சுபஹானல்லாஹ். யார் சொல்லலாம்? இந்த மார்க்கம் உண்மைதானே? ஆமா. மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் தானே? ஆமா. நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, என்னுடைய வீட்டை உங்களுக்கு தருகிறேன். அந்த வீட்டில் இருந்து கொண்டு உங்களை தேடி வருகிறவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சியான காலகட்டத்தில் கூட தன்னுடைய வீட்டை முதலில் கொடுத்த அந்த நபித்தோழருடைய பெயர் என்ன யாருக்காவது தெரியுமா? அர்க்கம் ரலியல்லாஹு. அர்க்கம் நம்முடைய மக்களுக்கு யாருக்காவது நம்ம பேர் வச்சிருக்கிறோமா? ஒரு குழந்தை பேர் வந்து சொன்னா ஏல பாரு அல்லது பீல பாரு அல்லது சீல பாரு, இப்படிதான் பேர் வைக்கணும் எல்லாமே. இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பெயர் வைத்து அழகாக உச்சரித்து அவர்களை நாம் ஞாபகப்படுத்திருக்கிறோம் வாழ்க்கையில. அர்க்கம் என்கிற நபித்தோழர் வீட்டை கொடுத்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாரு. மக்களில் யாரை கேட்டாலும் அவர் எங்க இருக்கிறாரு யாருக்குமே தெரியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், அபூபக்கர் அவர்களுக்கு தெரியும். அம்ரி இப்னு அபஸா என்கிற ஒரு நபித்தோழர், புகாரில் வருகிற செய்தி. இவருக்கு கிராமப்புறத்திலே ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன செய்தி? எதையும் வணங்கக்கூடாதாமா, இறைவனை மட்டும்தான் வணங்கணுமாமா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்தால் அதை சாப்பிடக்கூடாதாம், ஹராமை போதிக்கிறார், ஹலாலை போதிக்கிறார், இறை தூதர் என்று சொல்கிறார். அம்ர் இப்னு அபஸா கிராமத்துவாசி. அவர் இயல்பிலேயே இயற்கையாகவே உருவ வழிபாடு கூடாது என நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவருக்கு சட்டென பிடிபட்டு விட்டது. நல்ல செய்தியாச்சே, எப்படியாவது அவர் போய் பார்க்கணும். எப்படியாவது போய் பார்க்கணும்னா மக்களை வந்து விசாரிக்க முடியுமா? விசாரிச்சாலே அடிப்பாங்க. வெளியூர் வாசியான உள்ளூர் வாசியான பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவ்வளவு ஜனத்தொகை கம்மியான காலம். வந்துடுறாரு மக்காவுக்கு, காபாவிலே தங்குறாரு. நெருங்கிய உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு ஸ்கேன் பண்றாரு. எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்கள் யாருன்னு கேட்கிறாங்க. நான் தான் அம்ர் இப்னு அபஸா. நீங்கள் சொல்லுகிற கொள்கை இயற்கையாகவே எனது உள்ளத்தில் உள்ளது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று ரெண்டு வசனங்களை, அதுவரை உள்ள வசனங்களை எடுத்து சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்து அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டால் அவர் எடுத்த உடனே கேட்கிறாரு, இந்த நல்ல மார்க்கத்தை இப்பொழுது யாரெல்லாம் ஏற்றிருக்கிறார்கள்? வந்தவர் உறவுக்காகத்தான் கேட்கிறாரா, யதார்த்தமாக தான் கேட்கிறாரா? ரசூலுல்லாஹி தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 2 அடிமையும் ஒரு எஜமானனும் தான், ஒரு சுதந்திரமானவரும் தான் இப்பொழுது இந்த மார்க்கத்திலே இருக்கிறார். அடிமையா? யார் இந்த அடிமை? எடுத்தோன்னே கேள்வி, யார் இந்த அடிமை? யார் சொல்லலாம்? ஒன்று பிலால், ஒன்று அம்மார். சுதந்திரமானவர் எனது தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யார சொல்லுங்க, மார்க்கத்தை வெளியே சொல்லவா? வெளியே நீ சொல்லக்கூடாது. ஒரு தூதரை பாருங்க, பகிரங்கப்படுத்தி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வந்த ஒரு தூதருடைய நிலைமையை பாருங்க. இந்த மக்களை யார்கிட்டையும் போய் இந்த மார்க்கத்தை தயவுன்னு சொல்லிடுறாங்க. நீங்க உங்களுடைய ஊருக்கு போங்க, கிராமத்துக்கு போங்க, போய் முதல்ல உங்க குடும்பத்துக்கு போய் சொல்லு. வீதியில போய் இறங்கி சடாரன்னு சொல்லிடாது, முதல்ல உங்க குடும்பத்துக்கு போய் சொல்லு. சொன்னால் மறுக்காமல் யாரெல்லாம் ஏற்பார்களோ அவர்களையெல்லாம் முதல்ல பாருங்க. விதண்டாபாரம் பேசி எதிர்த்து சண்டை சச்சரவு அது செகண்ட்ல. ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை சொன்ன உடனே நம்முடைய வாப்பா சொல்றது சரியா தான் இருக்கும், கணவர் சொல்றது சரியா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது சரியா தான் இருக்கும். நேர்மைக்குரியவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு முதலில் இதை சொல், இங்கிருந்து உடனே சென்று விடு. அப்ப எப்படிப்பட்ட காலம் அந்த காலம், எப்படிப்பட்ட காலம் அந்த காலம். நான் ஒரு முஸ்லீம், முகமதை பின்பற்றி விட்டேன், முகமதை தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னாலே உயிர் போயிடும். அப்படிப்பட்ட காலமா நம்முடைய காலம். உலகத்தை எங்க வேண்டாலும் மார்க்கத்தை பேசுவாங்க. இந்த பகிரங்கமாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல, பின்பற்ற சுதந்திரத்தை நமக்கு தந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். மறக்கலாமா? நமக்கு பிறகு வருகிற மக்கள் எந்த தியாகமும் இந்த மார்க்கத்துக்கு செய்யக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, பொருளாதாரத்தை இழக்கக்கூடாது, நாடுகளை துறந்து அவர்கள் நாடு கடத்தப்படக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தியாகத்தையும் தன்னுடைய வாழ்விலை செய்து அர்ப்பணித்த தோழர்கள் அந்த தோழர்கள். இது அம்ர் இப்னு அபஸாவுடைய ஹிஸ்டரி.
அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்று கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த அவரும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தோழர். அவருக்கு ஒரு தம்பி மூலமா செய்தி வருது. தம்பி ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அண்ணன்கிட்ட யதார்த்தமா பேசுறாரு. மக்காவில் யாரோ ஒரு நபியா, மக்காவில் பயங்கர மிகப்பெரிய பிரச்சாரமா காட்டுத்தீயை போல செய்தி பரவுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை என்னால் காண முடியவில்லை, அவர் தலைமுறையிலே இருக்கிறார். தம்பி யாரு? மிகப்பெரிய கவிஞர். அபூதர் அவர்கள் கேட்கிறார், அவருடைய பிரச்சாரம் எல்லாம் என்ன? தம்பி சொல்லுகிறார், புகாரில் வருகிற நீண்ட செய்தி. அபூதர் அவருடைய பாடம் 2.5 பக்கம் இருக்கும் புகாரில் பார்த்தீங்கன்னா. அபூதர் கேட்கிறாரு, அவருடைய பேச்சை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? சத்தியமாக சொல்கிறேன், அவர் கவிஞன் அல்ல, இலக்கியவாதி அல்ல. அவருடைய பேச்சை, மக்கள் பேசுகிற பேச்சை நான் கேட்கும் போது கவிதையும் அல்ல, இலக்கணமும் அல்ல, ஆனால் ஒரு சத்தியம் அந்த வார்த்தையிலே துணிக்கிறது என்ற மட்டும் சொல்றாரு. அபூதர் என்ன பண்றாரு, நீ கொண்டு வந்த செய்தி பார்த்தாது, நானே போறேன்னு சொல்லிட்டு அவர் மக்காவுக்கு வராரு. இஸ்லாமிய வரலாற்றில் அபூதர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தியவர். அவருடைய பேர் என்ன? இஸ்லாத்தை முதலில் பகிரங்கப்படுத்திய தோழர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் எப்படி வர்றாரு? அவரும் கொஞ்சம் மக்காவுக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு பழம் ஜம்ஜம் தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சு மக்காவிலேயே இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாப் செய்கிறார். தவாப் செய்யும்போது இவரை பார்த்தா வெளியூருக்காரர் இருக்காரு. முதல் நாள் கேட்கிறார், நீங்கள் யார்? நான் வெளியூர் வருஷம். எதுக்காக அப்படி வந்தீங்க? உமராட்சியம். ஏன்னா அவருக்கும் பயம், கேட்கிறவன் ஏதாவது விபரீதமான ஆளாக மாறணும். அடியவர்களுக்கு பயம், ஏதாவது வேண்டாத ஆளாக மாறணும். ஒரு நாள் முடிஞ்சது. 2வது நாள் தவாப் செய்யும் போது, நீங்கள் தேடி வந்த நபரை பார்க்க முடியலையான்னு கேட்கிறார் அடியவர்கள். இல்லைன்னு. 3வது நாள், 4வது நாள் அபூதர் சொல்கிறார், நான் கொண்டு வந்த உணவு முடிஞ்சிருச்சு, ஜம்ஜம் தண்ணியை குடிக்க வேண்டிய சூழ்நிலை, குடிச்சிட்டு தான் நான் இருக்கிறேன். ஒரு வழி இல்லாமல் திரும்ப 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 கேட்கிறாரு. ஏதோ நல்லவராக போறாரு மெல்ல கேட்கிறார்கள், இங்கே யார் முகமது? அலி அவர்கிட்ட கேட்கிறாங்க. கேட்டவுடனே அலி ரலியல்லாஹு பதட்டம். எங்க இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்து 10 பேர்த்தோட போய் மறுபடியும் ஒரு விஷயம் ஆயிருமோன்னு அவருக்கு ஒரு பயம். நீங்கள் யார் கேட்க, நடந்ததை சொல்ல, இதற்குத்தான் வந்தேன் என்று சொல்ல அலி ரலியல்லாஹு அவர்கள் அதை அங்கீகரிக்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இருக்கிற இடத்திற்கு நான் அழைத்து செல்கிறேன், ஆனால் நீங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன், என்னோடு சேர்ந்தெல்லாம் நீ வரக்கூடாது. நான் முன்னாடி போக, நீங்க பின்னாடி வரணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க போறதுக்குரிய நிலைமைகளை பாருங்க. நான் முன்னாடி போக, நீங்க பின்னாடி வரணும். யாராவது உளவாளிகள் நம்மை பின்தொடர்கிறார்களா என்று எனக்கு தெரிந்தால் கீழே குமிந்து செருப்பை சரி செய்வதை போல எப்பொழுது நான் குமிகிறோனோ அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்மை யாரோ பின்தொடர்கிறார்கள் என்று. அதுவரை என்னை நீங்கள் பின்தொடரலாம். 2வது செய்தி. அப்படியே 2 பேரும் பயணமாகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். யார் நீங்கள்? நான் கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவன். உங்களுடைய பேர் என்ன? அபூதர். எதற்காக வேண்டி வந்தீர்கள்? செய்தியை கேள்விப்பட்டு அவங்களை பார்த்துட்டு போகலாம். ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லுங்க. வசனங்கள் இறங்கிட சொல்றாங்க. ஒரே நிமிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்படுத்துகிறார். அம்ர் இப்னு அபஸா யார சொல்லதா இந்த மார்க்கத்தை இப்பொழுது ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று கேட்டுவிட்டு கிராமத்துக்கு போனார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை கேட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு அபஸாவுக்கு சொன்னதை போல கிஃபார் கோத்திரத்தில் தான் நீங்க போகணும், மக்கால ஒரு ஆள் நீங்க பேசக்கூடாதுங்க. அபூதர் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா, அதெல்லாம் முடியாது. யார் சொல்லலாம், உயிரே போனாலும் சரி மக்கால போய் நின்று கொண்டு இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய மக்களை அழைத்து விட்டு தான் நான் செல்ல வேண்டும், விடா முடியாது. அல்லாஹ் நாடியபடி நடக்கட்டும்ங்கிறார். நேரம் வாரார் மக்காவுக்கு. மக்கா அன்னைக்கு என்ன சூழ்நிலை? புதிய மதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று அவர்களுக்கு பெயர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது போய் பார்த்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் புதிய கொள்கையை பின்பற்றுகிறவர்கள், புதிய மதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று பெயர். நேரம் வந்தாரு, தவாப் செய்தாரு, கஅபாவுக்கு மேலே ஏறினாரு, குறைஷிகளையே கூப்பிட்டாரு. என்னடா நம்ம ஊர்ல கஅபா நம்ம நிர்வாகத்தில் இருக்குது, நம்மளுடைய அனுமதி இல்லாமல் கஅபாவுக்கு மேல் ஏறுவதே மிகப்பெரிய ஒரு குற்றம், ஏறி கொண்டு குறைஷிகளே அழைக்கிறாரே என்று சொல்லி ஒரு செகண்ட்ல எல்லாரும் தரணும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, உள்ளே இருக்கிற 360 சிலைகளும் கடவுள் கிடையாது, முகமது அப்துல்லா ஆமினாவுக்கு பிறந்த சாதாரண மனிதர் கிடையாது, அவர் இறை தூதர்
என்ற ஒரு அறிவு. அபூதரே சொல்றாரு, அந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அபூதரே சொல்றாரு, அறிவு செஞ்சதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் நான் மயக்க போட்டு கீழே வைக்கல, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. நான் எழுந்து பார்த்தேன், ரத்தத்தால் மூழ்கி எடுத்ததை போல உடம்பு கூட ரத்தம். ஜம்ஜம் கிணற்றுக்கு அருகிலே வந்து தண்ணீரை எடுத்து மேனியிலே இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கழுவி மீண்டும் கொஞ்சம் ஓய்வெடுத்து இரண்டாவது முறையும் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு ரெண்டாவது நாளும் பிரச்சாரம், ரெண்டாவது நாளும் போட்டு அடிக்கிறாங்க, மூணாவது நாளும் பிரச்சாரம். அப்பாஸ் அவர்களை போன்ற ஒரு சில நல்லவர்கள் எல்லாம் ஓடி வந்து, இவரை அடித்து நீங்கள் கொன்று விட்டால் கிஃபார் கோத்திரம் யார் என்று உங்களுக்கு தெரியும், சிரியாவுக்கோ பஹ்ரைனுக்கோ மதீனாவுக்கோ நாம் பயணமாகி வியாபாரம் செய்ய முடியாது, பழி தீர்த்து விடுவார்கள் கிஃபார் கோத்திரத்தார்கள், அவர்களை தாண்டித்தான் பயணம் செய்ய வேண்டும், உயிரோடு விட்டுவிடுங்கள் என்று சொல்லி எல்லோரும் உயிரோடு அவரை விட்டுவிட்டார்கள். கிஃபார் கோத்திரத்திற்கு சென்றார், கோத்திரத்தையே மார்க்கத்தின் அடிப்படையில் பின்பற்ற வைத்தார். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை ஏற்றும்போது முன்னறிவிப்பு செய்தார், நீ கிஃபார் கோத்திரத்துக்கு போயிருங்கள், அல்லாஹ் நாடி இந்த மார்க்கம் வளரும் என்கிற செய்தி உங்களுக்கு வரும் பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொன்னீர்கள் அவர்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு அப்பொழுது வாருங்கள் என்னை பார்க்க என்று சொன்னார்கள். மதீனாவுக்கு கிஃபார் கோத்திரத்தோடு சென்றார்கள். அபூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் செய்த பிறகு வழி அனுப்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். மஸ்ஜிதுன் நபவியில் அபூதரை போய் எடுத்து வரவேறுங்கள் என்று சொல்லி வரவேற்றார்கள். மார்க்கம் வளர்ந்த வரலாறு பேச முடியாத ஆரம்ப காலகட்டத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலை போய் பார்க்க முடியாத ஆரம்ப காலகட்டத்தில், இப்படி இஸ்லாம் என்கிற அந்த புத்தகத்திற்கு முன்னுரையும் பதிப்புரையும் எழுதியவர்கள் இந்த சஹாபாக்கள். மார்க்கம் அப்படித்தான் வளர்ந்தது. உயிரை விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஒருபுறம் அம்மார் அவர்களை கொலை முயற்சி, ஒருபுறம் பிலால் அவர்களுக்கு கொலை முயற்சி, ஒருபுறம் கப்பாப் அவர்களுக்கு கொலை முயற்சி, ஒருபுறம் மிக்தாத் அவர்களுக்கு கொலை முயற்சி, ஒருபுறம் சுஹைப் அவர்களுக்கு கொலை முயற்சி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் போய் உதவி கூட செய்ய முடியாது, பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர நேர்லவே கடமை இறங்கி உதவி செய்ய முடியாது, பிரார்த்தனை தான் செய்ய முடியும். அம்மாருடைய குடும்பம் எப்படி வித்தியாசமான குடும்பம், பாப்பாவும் அடிமை, உம்மாவும் அடிமை, மகளும் அடிமை. சொல்லவா வேணும்? ஆரம்ப காலகட்டத்தில் அடிமைங்கிற அந்த பாடத்தையெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அடிமைனா என்ன? ஆடுகளை போய் காசு கொடுத்து வாங்குறமே, மாடுகளை போய் காசு கொடுத்து வாங்குறமே, சந்தைக்கு போய் நல்ல கொழுத்த திடகாத்திரமான மனிதன் யார் என்று பார்த்து காசு கொடுத்து வாங்கி வீடுகளிலே ஒரு சுமை தூக்கும் ஒரு கருவியாக, எந்த உணர்வும் இல்லாத ஒரு பிண்டமாக மதித்த காலம். அப்ப அம்மார் அவர்களும் அடிமை, யாசிர் அவர்களும் அடிமை, சுமையா அவர்களும் அடிமை. நிலைமை எப்படி இருக்கு? விளையாட்டு பொருளாக மக்களுடைய கையில கொடுப்பாங்க. நினைச்சாலும் நெஞ்சமெல்லாம் பதறத, அது ஒரு மனித உயிர் என்று கூட மதிக்க தெரியாத மிருகங்கள் இருந்த காலம். ஒரு கட்டத்தை பாருங்க, அம்மார் அவர்களை அடிச்சு தண்ணீர் தொட்டியில தலையை பிடித்து தாழ்த்தி மூச்சு திணறை சாகடிக்கக்கூடிய நேரம். அந்த கொடுங்கோளர்கள் அன்றைக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, லாத்து உஸாவை வணங்குறேன்னு சொல்லி நான் உயிரோட இருக்கேன். எங்க காது கேட்கிற மாதிரி முகமதாலதான் எங்களுக்கு இந்த இவ்வளவு பெரிய நாசம் வந்ததுன்னு அந்த முகமதை குறைந்தபட்ச வார்த்தையாலையாவது திட்டு, கெட்ட வார்த்தையால ஒன்று திட்டுறானா, இந்த முகமதாலதான் எனக்கு இந்த நிலைமை, அதையாவது கடைசி வார்த்தையா சொல்லுவோம். உயிரோட உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அதை சொல்லி விடுகிறார். நான் நீங்க சொல்ற தெய்வத்தை வணங்கிடுறேன், முகமதால் தான் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். அடிமையின் மகனை ஓடு என்று சொல்லி துரத்தி அடிக்கிறார்கள். அடிச்ச வீட்டில் போய் உமாவுடைய சங்கடத்தில் போனாரு, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாரு. ரசூலல்லாஹ், எனக்கு இன்றைக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தது, எனக்கு எல்லாம் சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிவிட்டேன் யார் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை கேட்டாரு, லாத்து உஸாவை வணங்குகிறேன் என்று சொல்லும் போது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறார். ரசூலல்லாஹ், உறுதியோடு இருந்தேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, உறுதியோடு இருந்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறங்குது, உள்ளத்தில் ஈமான் நிரம்பி வழிந்து நாவினால் நிராகரிப்பு வார்த்தையை கூறினால் உங்கள் மீது குற்றமில்லை என்கிற ஒரு ஆயத்து அம்மார் அவர்களுக்காகவே இருக்கும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனி யாராவது என்னை ஏச சொல்லி அம்மார் அவர்களை அடித்தால் என்னை ஏசியாவது அம்மாருடைய குடும்பம் பூமியிலே உயிர் வாழட்டும், அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்துடைய குடும்பம்னு சொன்னாங்க. நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம என்ன கஷ்டப்பட்டுள்ளோம்? ஏகத்துவத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி, ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே போதிப்பதற்காக வேண்டி முஸ்லீம் என்கிற ஒரு சமுதாயம் கபறுகளை வணங்கி அனாச்சாரங்களிலே இருந்து அவுலியாக்கள் இறந்தவர்கள் உதவிகள் எல்லா வகையான உதவிகளும் செய்வார்கள் என்கிற நம்பிக்கைக்குரிய மக்களுடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் குறைந்தபட்சம் ஆளாகி இருப்போமே தவிர, இது போன்ற ஒரு கஷ்டம் நமக்கு வந்தால் நாமெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கோமா? நெல்ல கைவிட்டு சொல்லுங்க. நம்மளை இஸ்லாத்தில் இருக்கோம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நஷ்டம் ஏற்படுது. நஷ்டத்தை ஈடுகட்ட உடனே பேங்க் லோன் இருக்கும், நஷ்டத்தை ஈடுகட்ட உடனே வட்டிக்காரன் இருக்கும். ஒரு பொருளாதார நஷ்டத்தை சமாளிக்க கூட நம்மால் முடியாத பலகீனமான மனிதர்கள் தான். நமக்கு ஒரு உயிர் அச்சமோ, நாட்டை விட்டு துரத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ கஷ்டங்களோ நமக்கு வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? எத்தனை பேர் இஸ்லாத்தில் இருக்கோம்? ஃபஜ்ர் தொழுகையை கூட வாழ்க்கையில் தொழுவதே கிடையாது. நமக்கெல்லாம் 4 வக்து தொழுது தான் வாழ்க்கையில் தொழுவோம். 5வது வக்து ஒரு வக்து ஃபஜ்ர் தொழுவது கூட வாழ்க்கையில் இல்லை. சுதந்திரமாக மார்க்கத்தை பின்பற்றுகிற உரிமையும் சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிற நாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதற்கே தயாராக இல்லையே. ஆனால் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு குடும்பம் குடும்பமாக தியாகம் செய்த வாழ்ந்த மக்கள் அந்த மக்கள், தியாகம் செய்து வாழ்ந்த மக்கள். அபிசீனியாவுக்கு எதிர்த்து போனாங்கிற பாடம்லாம் படிச்சிருக்கீங்களா? பயான் அபிசீனியாவுக்கு எதிர்த்து போனார்கள், மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து போனார்கள். அபிசீனியாவுக்கு முதல்ல எதிர்த்து போனவர் யாருன்னு யாருக்காவது தெரியும்? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட சஹாபாக்கள் யார்? முதல்ல அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு பயணம் போன நபர் யார் தெரியுமா? அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரிலேயே தான் அந்த ஹதீஸ் இருக்கு. ஏன் போறாரு? மெல்ல 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 இறைவசனம் இறங்கி 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 தொழுகையெல்லாம் மெல்ல கடமையாகி மார்க்கம் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கும் போது வீட்டினுடைய முற்றத்தில் ஒரு தொழுகையினுடைய ஒரு இடத்தை ஏற்பாடு செய்கிறார் அபூ பக்கர் சித்தீக் அவர்கள். மக்காவில் முதல்ல ஒரு பிரேயர் ஹால், தொழுமிடத்தை உண்டாக்கியவர் அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் ஒரு தொழுகைக்குரிய ஏற்பாட்டை செய்கிறார். அபூ பக்கர் சித்தீக் அவர்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என்கிற குணம் இயற்கையாகவே இருக்கு. வீட்டுக்கு வெளியே தனியாக தொழுவார். ஃபஜ்ருடைய நேரத்தில், மக்ரிபுடைய நேரத்தில், இஷாவுடைய நேரத்தில் அந்த தொழுகையினுடைய வசனங்களை சத்தம் போட்டு ஓதி தொழுவார். ஓதுகிற அந்த ராகம், வசனத்தினுடைய அந்த ஈர்ப்பு, அரபு பேசுகிற மக்கள் தானே, இறங்கிய வசனம் ஓதும் போது என்ன சொல்லுகிறார் என்று தெரியும் தானே. குறைசிகளுடைய சிறுவர்கள் எல்லாம் அபூபக்கருடைய வீடுகளை மெல்ல 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 சுற்றி அந்த தொழுகையை ரசிக்க ஆரம்பித்தார். இது அபூஜஹில், உத்பா, ஷைபா அவர்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக தெரிந்தது. எங்க நம்முடைய வாரிசுகள், மக்கள், இளைஞர்கள் ஈர்க்கப்படுவார்களோ இந்த மார்க்கத்திற்கு என்று சொல்லி ஒரு நாள் விட்டார்கள், 2 நாள் விட்டார்கள். அபூபக்கர் அவர்களை கூப்பிட்டு கண்டிக்க தொடங்கினார். நீ தொழுவதா இருந்தால் மனசுக்குள்ளதான் தொழுவணும், சப்தம் போட்டு ஓதக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடியாது, என் மார்க்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றத்தான் செய்வேன்னு சொல்லி உங்களோடு இருக்க முடியாது என்று சொல்லி தேவையான ஆடை, பேரிக்கம்பழம், ரொட்டி துண்டுகளை எல்லாம் எடுத்து தனியாக மக்காவுக்கு போறார். உங்களோடலாம் வாழ முடியாது. போகிற வழியில் இப்னு தஹனா என்பவர் அவருடைய ஆரம்பகால நண்பர். பாதி வழியில வச்சு பார்க்கிறாரு, எங்க போறீங்க அபூபக்கர்? நடந்த செய்தியை சொல்றார். பாவிகள் மார்க்கத்தை என்னுடைய சொந்த வாழ்விலே வீட்டுக்குள் கூட பின்பற்ற முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லி நடந்த விஷயத்தை சொல்றாங்க. இப்னு தஹனா என்பவர் குறைசிகள் மத்தியில கொஞ்சம் நன்மதிப்பு உள்ளவர். அவர் அபூபக்கரை கூட்டிட்டு, உங்களை மாதிரி நல்லவர்கள் எல்லாம் மக்காவை விட்டு வெளியேறினால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று சொல்லி அவரை புகழ்ந்து, நீங்க வாங்க நான் பேசுறேன்னு கூட்டிட்டு வர்றார். ஜமாத்து நிர்வாகிகள் நம்முடைய பாஷையில பேசுறதா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து, இந்த அபூபக்கர் யாரு, எங்க போறார் அவரு? அபூபக்கர் அடிமைகளை விடுதலை செய்கிறார், ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுக்கிறார், எவ்வளவு பெரிய மூத்தவர், பாரம்பரியம் மிக்கவர்,
தர்மத்திலே முன்மாதிரி, அடிமைகளை விடுதலை செய்வதிலே முன்மாதிரி, வெளியூர்வாசிகள் யார் வந்தாலும் விருந்தளிப்பதிலே முன்மாதிரி, இப்படிப்பட்ட நல்லவரை நீங்கள் வெளியேற்றினால் அல்லாஹ் விடுவானா என்று கொஞ்சம் அச்சம் கடந்த தொனியிலே ஒரு சமரசம் செய்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அபூபக்கர் மாதிரி நல்லவர்களை வெளியேற்றங்கிற நோக்கம் இல்லை. அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? வீட்டுக்கு வெளியே குரான ஓதுகிறார் சத்தம் போட்டு. மக்கள் எல்லாம் ஈர்க்கப்படுகிறார்கள். ஈர்க்கப்பட்டு மதம் மாறிவிட்டால் யார் பொறுப்பு? அவரளவில் தொழுது அவரளவில் இருக்கிறதாக இருந்தால் மக்கள் அதை தொடங்குறாங்க. சமரசம் ஒத்துக்கொண்டு விட்டுட்டு போறாரு இவனு தகனா. ஒப்பந்தம் போட்டு ஒரு நாள் 2 நாள் முடியல, மீண்டும் ஒப்பந்தத்தை குறித்து மீண்டும் சத்தம் போட்டு தொழுகை நடத்தி முதலில் மக்காவில் ஒரு பள்ளிவாசலை வீட்டினுடைய முற்றத்திலே உருவாக்கியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்கத்தை பாதுகாக்க எங்கும் நான் செல்வேன் என்று பயணம் மேற்கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. தான ஆரம்ப காலகட்டம். 7 பேர் 10 பேர் 15 பேர் மெல்ல மெல்ல வளர்ந்து உமர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து, அதற்கு முன்னாடி நடந்த ரணகலம் எல்லாம் பெரிய களம். பிலால் அவர்களுக்கு கொடுத்த சித்திரவதை, யாசிர் அவர்களுக்கு கொடுத்த சித்திரவதை, சுமையா அவர்களுக்கு கொடுத்த சித்திரவதை. ஒரு நாள் பாருங்க, கஅபாவோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஒரு போர்வையை போத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஒரு அடிமை ஓடி வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. யார் சொல்லலாம், எனது முதுகை பாருங்க. மேலாடைய கழட்டி காண்கிறது. பார்த்தா முதுகில் இருக்கிற எலும்பு தெரிகிற அளவுக்கு முதுகுல அவ்வளவு பெரிய ஒரு ஓட்டை. எலும்பு தெரியுது முதுகுல. என்ன கப்பா தெரியும்? யார் சொல்லலாம்? வீட்டுக்கு வருகிறார்கள். இரும்பை பழுக்க காய்ச்சி குப்புறப்படுத்தி அந்த முதுகிலை பாலம் பாலமாக இப்படி என்ன செய்கிறார்கள்? யார் சொல்லலாம்? என்னுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னை வந்து பாதுகாங்க, ஒரு 10 பேர்த்தோட வந்து அவர்களை எதிர்த்து சண்டை போடுங்க. இதெல்லாம் கப்பா சொல்லலை. கப்பா ரலியல்லாஹு சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த கொடுமைகள் குறைய அல்லாஹ்வாச்சு. வேற வழி இல்லை. இந்த கொடுமைகள் வேதனைகள் குறைவதற்கு மட்டும் அல்லாஹ்வாச்சு. படுத்துக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அமர்ந்து கப்பா அவர்களை பார்த்து சொன்னார், கப்பாவே, இன்னும் உங்களுக்கு சோதனை இறங்கவில்லை. கப்பா அவர்கள் பயந்துட்டாரு. இதுக்கு மேல நீ என்ன சோதனை? இனி உயிர் தான் போகணும். இதற்கு மேல் என்ன சோதனையார சொல்லலாம்? போதாது. உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தது. இதே ஏகத்துவத்திற்காக வேண்டி, பகிரங்கப்படுத்திய குற்றத்திற்காக வேண்டி அவர்கள் பூமிக்குள்ளே குழியை தோண்டி குழிக்குள் இறக்கி மரத்தை அறுக்குகிற ரம்பத்தை கொண்டு வந்து தலையிலிருந்து அறுத்து 2 கூறாக வீசப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? கப்பாவேன்னு கேட்கிறார். இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து மேனி முழுக்க கீறி தோள்களையும் நரம்புகளையும் சதைகளையும் எடுத்து வெறும் எலும்போடு மட்டும் உயிரோடு விட்ட அந்த கொடுஞ்செயல் உங்களுக்கு தெரியுமா? அது போன்ற சோதனைகள் வராமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே, அப்பா இன்னும் இதுக்கு மேலேயுமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்தவர்கள் சஹாபா. இந்த மார்க்கத்தில் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? என்னங்க செஞ்சிருக்கிறோம்? ஐங்கால கடமை 2 வகையில் இருக்கும் கடமை. ஒன்று பொருளாதாரம் சம்பந்தமானது, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமானது. இன்னொன்று சாதாரண எல்லோரும் மீதும் கடமையான வணக்க வழிபாடு. இந்த 2 டைப்ல இருக்கும். இப்போ ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னால் அது பொருளாதாரத்தோடு தொடர்புடையது. ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் பொருளாதாரமும் வேணும், உடல் வலிமையும் வேணும். நோன்பு கடமைன்னு சொன்னாலும் உடல்ல ஆரோக்கியம் இருக்கும். இது ஒரு வகையான கடமை. ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது ஒரு வகையான கடமை. இன்னொரு வகையான கடமை அது தொழுகை. வசதி உள்ளவர்களுக்கும் கடமை, வசதி இல்லாதவர்களுக்கும் கடமை. நோயாளிக்கும் கடமை, ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை. நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழணும், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாவது தொழணும். இந்த 2 வகையான கடமை. இந்த 2 வகையான கடமையில ஹஜ்ஜி செஞ்சிருவோம். குடும்பத்தோடு போய் ஒரு 40 நாள் ஓய்வோடு கடந்த ஒரு சுற்றுப்பயணம் கடந்த ஒரு இபாதத்.
எல்லாரும் மேக்சிமம் செஞ்சிருக்கோம். ஜக்காத் எத்தனை பேர் கொடுக்குறோம்? கணக்கு பார்த்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய 2.5% ஜக்காத்தை நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? இந்த காசு பணத்தை கொடுத்தல் என்று வரும் பொழுது இருதயத்தையே கலட்டி கொடுப்பதை போல ஒரு உணர்வை சைத்தான் உண்டாங்க. பாக்கி எல்லாம் தியாகம் செஞ்சிடும். நோப்பா பட்டினி வேணாலும் கடந்துடலாம். தொழுகையா எவ்வளவு குளிரா இருந்தா பஜனுக்கு வேணாலும் வந்துடலாம். எவ்வளவு கஷ்டம் வேணாலும் செய்யலாம். துவாவா உட்கார்ந்து பண்ணலாம். தஸ்மீகா உட்கார்ந்து செய்யலாம். ஜக்காத்து அது நாம கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம். அதை கொடுக்கிறது எப்படி? மனிதன் தயங்குகிறான். ஜுமாவில் எவ்வளவு உதாரணத்தை ஜுமாவில் பார்க்குறோம். ஜுமாவில் இமாம் அறிவு செய்வார். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், 10,000 ரூபாய் இருந்தால் உயிர் பிழைக்கலாம், ஏதாவது அல்லாஹ்வுக்காக உதவி செய்யுங்கன்னு இருப்பார். போகும்போது நம்ம போடுற காசுலாம் எவ்வளவு? 5 ரூபா, 10 ரூபா, அதில் செல்லாத நோட்டு பாதி, கிழிஞ்ச நோட்டு காவாசி, இப்படி தான் நம்ம தர்மம் செய்து பழகிறோம். அப்படியே நேராக போகும்போது நம்ம நண்பர் வாங்க போய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு போகலான்னு கூப்பிடுவார். ஹோட்டலில் போனால் 1000 ரூபா பில்லு. நீ கொடுக்குறியா நான் கொடுக்குற மாதிரி சண்டை போட்டு அங்கே பில்லை கொடுப்போம். வித்தியாசம் இருக்கா இல்லையா? நெஞ்சில் கை வைக்க சொல்லுங்க. வெளியில் இருக்கக்கூடிய செலவினங்களின் போது காசினுடைய கணப்பரிமாணம் நமக்கு தெரியல. வீடு கட்டும் போது, வாகனத்தை மாற்றி 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 வாகனத்தை சொந்தம் கொண்டாடும் போது, திருமணம் சாதாரண ஒரு திருமணம், ஒரு ஒப்பந்தம். ஒரு பெண் ஒரு ஆண், கணவனை பெண்ணுடைய தாய் தந்தையர்கள் சாட்சி, திருமணம் முடிஞ்சு ஒரு சாதாரண சிம்பிள் ஒப்பந்தம். ஒப்பந்தத்துக்கு லட்சங்களை மாறி இறைக்கிறோமா இல்லையா? இறைக்கிறோமா இல்லையா? அவருடைய கல்யாணமா? அந்த கல்யாணம் மாதிரி ஒரு கல்யாணமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சாப்பாடு, ஊரை அழைக்கும் பந்தல். இன்றைக்கு எந்த மண்டபத்தை போய் பிடிச்சாலும் லட்ச ரூபாய் இல்லாம மண்டபத்தை பிடிக்க முடியாது. லட்சங்களை மாறி மாறி இறைத்து ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறானா? ஜக்காத்து கொடுக்குறோமா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? ஜக்காத்து கொடுக்குறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாறி மாறி கொடுக்குறோமா? இன்னும் சொல்ல போனா அல்லாஹு தஆலா இந்த தர்மத்தையும் ஜக்காத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? எனக்கு கடனாக தாருங்கள்னு கேட்கிறான் அல்லாஹ். உங்களின் அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கிற பணமெல்லாம் உனக்கு நான் திரும்ப தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் ஒரு குதிரை மேய்ப்பாளன் தனக்கு பிறந்த தன்னுடைய குதிரைக்கு பிறந்த ஒரு குட்டியை எப்படி கண்ணும் கருத்துமாக வளர்ப்பானோ அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் அல்லாஹ் வலது கரத்தால் அதை பெற்றுக்கொண்டு அதை பெருக்குகிறான், பெருக்கி உங்களுக்கு திரும்ப தருகிறான். எவ்வளவு உதாரணம் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மலக்குமார்கள் தினசரி இறங்குகிறார்களாம். ஒவ்வொரு வசதி படைத்தவர்களுக்கும் தினசரி மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஒரு மாணவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிற அந்த அடியாருடைய செல்வத்தை நீ மென்மேலும் பெருக்குவாயாக. தினசரி வானவர்களுடைய பிரார்த்தனை செல்வந்தர்களுக்கு, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் செலவு செய்யாத இந்த பொருளாதாரத்தை அடிப்பாயாக, ஒரு பிரயோஜனம் இல்லாத பொருளாதாரத்தை அடிப்பாயாக. வானவருடைய சாபத்தை தினசரி பெறுகிறோம், வானவருடைய பிரார்த்தனைக்கு தினசரி ஆளாகிறோம். இதெல்லாம் மார்க்கம் இல்லையா? இதெல்லாம் இஸ்லாம் இல்லையா? வெறுமனே தொழுது கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு நம்ம அளவில் நோன்புகளை நோற்றுக் கொண்டு இப்படியே இருக்கிறோமே. பொருளாதாரம் என்று வரும்போது நம்முடைய நிலைமை எப்படி மாறுது? ஆனா ஒண்ணு, ஜக்காத்தை தாராளமாக கணக்கு பார்த்து கொடுத்து, அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும்பொழுது கணக்கு பார்க்காமல் கொடுத்து பார்த்தால் நீங்க எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு தயாராகிறீங்க, எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு தயாராகிறீங்க. சம்பாதிக்கிற பணத்தையே தூக்கி கொடுக்குறோமா? அதுக்கு மேல பையன் மௌத்தா போனா என்ன, மனைவி மௌத்தா போனா என்ன, அம்மா அப்பா மௌத்தா போனா என்ன, சாதாரண நிலைக்கு அல்லாஹ் உங்களுடைய கல்வியை அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். பொருளாதாரத்தை நேசிக்கும் போது அச்சம் வரும், பயம் வரும், அதை பாதுகாக்க வேண்டுமே என்கிற சிந்தனைகள் வரும். அதற்காக வேண்டி இபாதத்துகள் போனாலும் பரவாயில்லைங்கிற நேரம் வரும். வாங்க சொல்லியிருப்பாங்க, ஜமாத்துடைய டைமு இன்னும் கொஞ்சம் கஸ்டமரை பார்த்துட்டு போனானுங்கிற சிந்தனைகள் வரும். ஜமாத்து பாழாகும், அப்புறம் தொழுகை பாழாகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தொழுகையோட இன்னொரு தொழுகையை சேர்த்து தொழுவோம், அப்புறம் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் போகும், அப்புறம் என்னன்னா தொழுகையே இல்லாமல் போகும். கடைசியில் காசு பணம் மட்டும் இருக்கும். இஸ்லாத்தை காணாது, ஈமானை காணாது, மறுமையை காணாது, சொர்க்கத்தை காணாது. கடைசியில் எப்படி மொத்தா போவோம்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில மொத்தா போவோம். இதுதானே போய் நிற்கிறது. காசு பணம்னா என்னங்க? எதுக்கு காசு பணம்? உயிர் வாழ்க்கை. ஆரோக்கியத்தை இழந்து யாராவது பணம் சம்பாதிக்குமா? கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு பாருங்க. ஆரோக்கியத்தை இழந்து யாராவது பணம் சம்பாதிக்குமா? வெளிநாட்டு வாழ் மக்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. எத்தனை நாடுகளுக்கு பயானுக்கு போறோம்? இது மாதிரி எவ்வளவு வகுப்புகள் எடுக்கிறோம் வெளிநாடுகளில்.
வெளிநாட்டில் பயானுக்கு 8 to 9 1 மணி நேரம் பயான் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போறதுன்னா 1 மணிக்கு தான் போவேன். அவ்வளவு சங்கடங்கள் சொல்லுவார்கள் அங்கே இருக்கிற வெளிநாட்டு மக்கள். என்னுடைய ஆரோக்கியம் பாடா போச்சு, என்னுடைய வாழ்நாளே பாடா போச்சு, மக்களோட சொந்தமாக பெத்த மக்களை வளர்க்கிற பாக்கியம் கிடைக்கல, கொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்கிற பாக்கியம் இல்லை, ஃபோனில் தான் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை, வீடியோ காலில் தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். ஏதாவது போய் பணம் சம்பாரித்து வீடுகளுக்கு அனுப்பி வீட்டில் போய் ஓய்வு எடுக்கலான்னு போனால் ஒரு குறைஞ்ச 10 நோயாளு தான் உயிருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் ஆரோக்கியமாக வீட்டில் போய் வாழ முடியாத நிலைமை. போனால் நமக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை. அதனால இருக்கிற வரை இங்கே பௌத்தாப்பம் வாங்கிப்பாரு. எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறாங்க. இருக்கிற வரை மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும், மனைவிகள் சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை தானே, அது இப்படியே போட்டோம். இந்த உள்ள குமுறல் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாதது. காசு பணம் அதுக்கு பின்னாடியே போனீங்கன்னா அல்லாஹ் எல்லா வாசலையும் திறந்து தான் வச்சிருக்கான். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் அந்த உலகத்துல, எந்த தடையும் இல்லை. ஆனா வரும் அனுபவிக்க அல்லாஹ் உங்களை விடமாட்டான். வரும் அனுபவிக்க அல்லாஹ் விடமாட்டான். எனக்கு தெரிந்த எனக்கு குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய சொந்தம் 1 ரூபா கூட தர்மம் பண்ண மாட்டேன். எப்போ பார்த்தாலும் காசு பணம் காசு பணம் காசு பணம் காசு பணம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல இடங்களில் சொத்துக்களை வாங்கி போட்டுருக்கிறாரு. பத்திரத்தை கூட கொண்டாடி தெரியாது. அப்படிப்பட்ட பணப்பைக்கு ஒரு கட்டத்தில் தூங்கி முடிச்சு எந்திரிச்சு கொண்டாடி பார்த்து நீ யாருன்னு கேட்குறாரு. என் குடும்பத்தில் உள்ள விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் கதை சொல்லலை. கொண்டாடி பார்த்து நீ யாருன்னு கேட்குறாரு. மகனை பார்த்து யாருன்னு கேட்குறாரு. நான் எங்க இருக்கிறேன்னு கேட்குறாரு. டோட்டல் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. டோட்டல் மெமரியே லாஸ் ஆகி போச்சு. என்ன கண்டிஷன்? பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போனா திரும்ப வர தெரியாது. கூட்டிட்டு போறவங்க தான் திரும்ப கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள உட்கார வைக்கணும். சாப்பாட்டை இப்படி எடுத்தா அந்த கையை திரும்ப கீழே வைக்கணுமேங்கிறது மெமரி லாஸ். எடுக்கத்தான் தெரியும், கீழே வைக்க தெரியாது. குடும்பத்துடைய நிலைமை என்ன தெரியுமாங்க? அவ்வளவு பெரிய சொத்து இருந்தும் அந்த சொத்துகள் எங்கே இருக்கிறது என்று சொல்லாமலேயே மொத்தம் போயிட்டாங்க. எதுக்கு காசு பணம்? எதுக்குங்க காசு பணம்? ஆரோக்கியத்தை இழந்து, ஆயுள் காலத்தை இழந்து, காசு காசு காசுன்னு சொல்லி மார்க்கத்தில் ஒரு நேரத்துள்ளது கூட இல்லாம இப்படியே நாம் காசு பணம் காசு பணம் காசு பணம் என்று அழைக்கிற மக்கள் ஜக்காத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு கடமை தானே என்று யோசித்து பாருங்க. ஏழைகளுக்கு சொந்தமான சொத்தை கையில வச்சிருக்கிறோமே, இது இருக்கிற சொத்தை சேர்த்து அழிச்சிடமே, வர்க்கத்து இல்லாமல் போய்விடுமே, உண்ணுகிற உணவில் வர்க்கத்து இருக்காதே, தூங்குகிற வீடுகள் மன அமைதி இருக்காதே, அல்லாஹ்வுடைய வேதனையும் சாபமும் தினசரி மலக்குமார்கள் நம்மை சவிப்பார்களே, நிம்மதி இருக்காதே, எந்த பயமும் இல்லை. காசு இருந்தா போதும், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்தா போதும் என்றெல்லாம் நினைக்கும் போது புகாரி அதிர்ச்சிகளை தொடர்ந்து இந்த வரலாறுகளை கொஞ்சம் அப்படியே படித்தா என்னதான் மார்க்கத்துக்கு நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோமே, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்களே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்களே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்று என்ன தோன்றும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால உட்கார்ந்துருக்கிறாரு. தொழுகையுடைய நேரம் தொழ போறாரு. ஒரு அபுஜஹல், உத்துபா, ஷைபா, உமையா எல்லாம் காபால உட்கார்ந்துருக்கிறாங்க. முகம்மது இப்பொழுது சுஜூதுக்கு செல்லுவார். செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்துடைய மலக்குடலை தூக்கி கீழே படுக்க போகிற முகம்மதுடைய தோல்ல யாரு போடுறது? விளையாட்ட பாருங்க, யாரு போடுறது? ஒட்டகத்துடைய மலக்குடல்ல என்ன? அதே இருக்கு, கிட்டத்தட்ட 25-30 கிலோ. கழுத்துல போட்டா அப்படி வந்து நின்று அப்படியே ஆடாம அசையாம மலக்குடல். ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போறாங்க, மலக்குடலை கழுத்துல போடுறாங்க, கை கொட்டி சிரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால் எழுந்திருக்க முடியல. செய்தியை கேள்விப்பட்டு ஃபாத்திமா அவர்கள் ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில் இருக்கிற மலக்குடலை அகற்றிய பிறகுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்தார் தலையை தூக்கி. தொழுக முடிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே சொன்னார், யா அல்லாஹ், இந்த அபூஜஹலை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், ஷைபாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், உமையாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், உத்துபாவை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். பத்ரு போரில் சொன்ன அத்தனை பேரை இறந்தாங்க. பத்ரு போர்ல சொன்ன அத்தனை பேரும் இறந்து போனார்கள். தூதருக்கு நடமாட முடியாத சூழ்நிலை. தூதருடைய கழுத்துல திடீர்னு துண்டை போட்டு இழுத்து கொலை முயற்சி. ஒரு கட்டத்துல அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஓடி வந்து என்ன பாவம் செய்தார்கள் முகமது அவர்கள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்ன, அதை தவிர என்ன குற்றம் செய்தார்கள் இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்று சொல்லி காப்பாற்றிய சம்பவம் எல்லாம் புகாரி முஸ்லிம் இருக்கு. நம்முடைய வீடுகளில் பொக்கிஷம் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள் வீடுகள் இருக்கணும்.
7 பாகம் புகாரி வெளி வந்துருச்சு, 4 பாகம் முஸ்லீம் வெளி வந்துருச்சு, இப்னு மாஜா 4 பாகம் வந்துருச்சு, 5 பாகம் திருமதி வந்துருச்சு, குர்ஆனுடைய விளக்க உரை 10 பாகம், தப்சீர் இப்னு கசீர் 10 பாகம் தமிழ்ல வெளி வந்துருச்சு. எத்தனை வீடுகள்ல இருக்கு? மக்களுக்கு இந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து படித்து பார்த்து சொல்றதுக்கு எத்தனை வீடுகள் சம்பவங்கள் இருக்கு? ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்ணா பொக்கிஷம், தூதருடைய பொக்கிஷம் வீட்டுக்கு வந்துடும், குர்ஆனுடைய விளக்க உரை வீட்டுக்கு வந்துடும். இது போன்று பயான் பண்ணும் போது சரியா தப்பான்னு எடுத்து பார்க்கலாம். வீட்டுல போய் சம்பவம் இருக்கா, இமாம் ஜுமா பண்ணாரு, மார்க்கத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னாரு, இது இருக்கா உண்மையா படிச்சு பார்த்து மக்களுக்கு சொல்லலாம். வராட்டி பெண்களுக்கு எடுத்து சொல்லலாம், தாய்மார்களுக்கு போதிக்கலாம், வராத தன்னுடைய வீடுகளில் இருக்கிற பெண்களுக்கு எடுத்து சொல்லலாம். அந்த பொக்கிஷமுடைய வீடுகள் உண்டுமா? இல்லை. நாம் வாழ்கிற காலம் என்ன காலம்? இஸ்லாத்தினுடைய பொற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்படி சொல்ல மூத்தவர்கள்லாம் உண்டு. தமிழ்ல திருக்குரானை பார்க்கிற பாக்கியமே இல்லாமல் நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து போய்விட்டார்கள். உண்டுமா இல்லையா? தமிழ்ல குரான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று தெரியாமலேயே நம்முடைய தாய் தந்தை மௌத்தா போயாச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருத்தர், முகமது தான் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் என்ன சொன்னாரு பார்த்து படிக்கிற பாக்கியம் இல்லாமலேயே மௌத்தா போயிட்டான். நமக்கு மொபைல் போன்ல புகாரி ஹதீஸ் இருக்கு, மொபைல் போன்ல முஸ்லீம் ஹதீஸ் இருக்கு, மொபைல் போன்ல திருக்குரான் இருக்கு, ரஹமத்து ட்ரஸ்ட், திருக்குரான் தப்சீர் 7 பாகத்தை மொபைல்ல போட்டாங்க. பாக்கி உள்ள 3 பாகம் தான் பாக்கி இருக்கு. மொபைல் போன்ல மார்க்கம் இருக்கு, வீடுகள்ல கிதாபுகளை கொண்டு போய் வச்சா மார்க்கம் இருக்கு. படிச்சு பார்க்கத்தான் நேரம் இல்லை, வாங்குறதுக்கு நேரம் இல்லை. வாங்கி படிச்சு பார்த்தா எங்க திருந்திருவோமோன்னு நமக்கே பயம். படிச்சு பார்த்தா எங்க அந்த மாதிரி பின்பற்றி நடக்கணுமா நமக்கே பயம். அதனால படிக்காமலே விட்டா என்னைக்காவது ஒரு நாள் பள்ளிக்கு போனால் இமாம் பயான் பண்ணுவார், கேட்டு போட்டு வெள்ளிக்கிழமை தொழுது திருப்தியோட வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கும்போது ஏதாவது குர்ஆன் உரைக்கு முறை வகுப்பு, மார்க்க வகுப்புகளை பங்கெடுத்தோமா, 1 மணி நேரம் பயான் கேட்டோமா, பயான் கேட்டு மார்க்கத்தை ஏதோ செஞ்ச ஒரு திருப்தியோட வீட்டுக்கு போயிடலாம். போதுமாங்க? பத்தாது. இருக்கக்கூடிய காலத்திலாவது மார்க்கத்தை படிக்கும். குற்றம் சொல்லி உள்ளத்தை காயப்படுத்த வரல இந்த உரை. நம்ம எல்லாம் இதே போல சொர்க்கத்தில் ஒன்னா இருக்கணுங்கிற கவலையோட தான் இந்த உரை. நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, தக்பீரிலிருந்து சலாம் கொடுக்கிற வர தொழுகிற ஓத வேண்டிய துவாவோட தொழுகிற எத்தனை கண்டம் இல்லை? வஜ்ரத் ஓதி, சூரத்தில் ஃபாத்திஹா ஓதி, துணை சூறா ஓதி, ருக்குவில் சொல்ல வேண்டியதை சொல்லி, செமியல்லா லிமனமில செய்ய வேண்டியதை சொல்லி, அத்தையாத்தில் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி, முறைப்படி தொழுகையை தெரிந்து தொழுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர்? காலமெல்லாம் தொழுதுட்டு இருக்கிறோம், அதே மாதிரி தொழுகிறோம். தக்பீர் எப்படி கட்டணும், ருக்கு எப்படி போகணும், சுஜூதில் கடைபிடிக்க வேண்டிய முறை என்ன, ருக்குவை சரியா செய்யாவிட்டால் தொழுகை இல்லை, சூரத்தில் ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகை இல்லை, சுஜூதை சரியாவிட்டால் தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், ருக்குவும் சுஜூதும் சூரத்தில் ஃபாத்திஹாவும் தொழுகையினுடைய உயிர் நாடி அதை சரியாக செய்யாவிட்டால் தொழுகை இல்லைன்னாங்க. காலமெல்லாம் தொழுதாலும் தொழுகை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கும்போது ஒரு நபித்தோழர் வந்து தொழுகிறார். தொழுகிற முறையை ரசூல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. புகாரில் வருகிற செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தோழர் தொழுக முடிந்து யார் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் விட்டாங்க. வலைக்கும் சலாம், நீங்கள் தொழுத தொழுகை சரியல்ல, மீண்டும் தொழுங்கள்ட்டார். 2வது முறை போய் தொழுகிறார், சலாம் சொல்றாரு, இப்பொழுதும் நீங்கள் தொழுத தொழுகை சரியல்ல என்று சொல்கிறார். எத்தனை வருஷமா அப்படி தொழுதுட்டு இருக்கிறீங்க? யார சொல்ல காலாகாலமா தொழுதுட்டு இருக்கிறேன், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறார் ரசூல்லா. யார சொல்லதான், நான் தெரிந்த அளவு தான் தொழுகிறேன், எனக்கு தொழுகை முறையை கற்றுத்தாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்கிறாரு. தக்பீரை கட்டினால் இப்படி கட்டு, கொஞ்சம் மௌனமாக இரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓது, கொஞ்சம் இடைவெளி விடு, துணை சூறா ஓது, பிறகு கையை உயர்த்து, ருக்குவுக்கு சென்றால் கொஞ்சம் அமைதியை கடைபிடி, செமியல்லாஹு லிமன் ஹமிதா அமைதியை கடைபிடி, சுஜூதுக்கு செல், 2 சுஜூதுகளுக்கு மத்தியில் கொஞ்சம் நேர்த்தியாக எழுந்து அமர்ந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடி, ஓத வேண்டியதை ஓது. இதுதான் தொழுகை முறைன்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழும்போது தொழுகை பயிற்சி, தொழுகையினுடைய முறை என்னன்னு சொல்லி எவ்வளவு புஸ்தகம் தமிழ்ல வந்துருச்சு, மக்களுக்கு படிச்சு காமிச்சு கொடுத்துருக்கிறோமா? தாய்மார்கள் தொழுகையினுடைய முறையை தெரிந்துதான் தொழுகிறீர்களா என்று என்றைக்காவது சுய பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க வேண்டாமா? எத்தனை வருஷம் தொழுதாலும் சரி. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன் என்கிற அந்த சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொல்றாங்க, கவனிக்கிறீங்களா? ஃபவைலுல் முஸல்லீன், கொடும்போக்காக தொழுகிறவர்களுக்கும் கேடு. தொழுதுட்டு யாராவது நரகத்துக்கு போகுமா?
தொழுதுட்டு யாராவது மறுமையில நஷ்டவாளி ஆகுமா? ஏன் தொழுகையாளிக்கும் கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான்? பொதும்போக்கான தொழுகை, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள தொழுகை, முகஸ்துதிக்காக வேண்டி தொழுகை, அவசர அவசரமாக உள்ள தொழுகை. 4 ரக்காத்தை தொழுவதற்கு 10 நிமிடம் ஓய்வெடுத்து அமர அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் செய்தா அவ்வளவு மன திருப்தி கிடைக்கும். கடமைக்கு ஏதோ வந்து கோடி குத்துவதை போல அவசர அவசரமாக வந்து தொழுகை நிறைவேற்றுகிற இபாதத்தை தான் நாம் இருக்கிறோம். நிலைகள் மாற வேண்டும், வணக்க வழிபாடுகளில் உயிர் வரணும். ரமதானுடைய மாதத்துல இரவு தொழுகையை குடும்பத்தோடு சேர்ந்து தொழுத நாம் அடுத்த ரமதான் வந்தா தான் இரவு தொழுகை என்னன்னு நமக்கு தெரியும். யாராவது தஹஜ்ஜுத் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறோமா? ஒரு 4 மணிக்கு ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் எழுந்து ஒரு 3 ரக்காத்தாவது குறைந்தபட்சம் தொழுகிற ஒரு பண்பு நல்ல பழக்கம் நம்முடைய வாழ்வில் உண்டுமா? இல்லை. காரணம் ஏன்? தூங்குறதே 1 மணி வரை என்ன வேலை? டிவி பார்க்குற வேலை. குடும்பத்தோடு சேர்ந்து எல்லா தொடர் நாடகங்களையும் ஒரு வரி கூட விடாம தொடர் நாடகங்களை பார்ப்பது, அரைகுறை ஆடையோடு இருக்கிற நிர்வாணங்களை எல்லாம் குடும்பத்தோடு அமர்ந்து ரசித்து பார்ப்பது, எப்படி நம்முடைய வாழ்வில் குடும்பங்களில் அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை எப்படி கிடைக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க மார்க்கத்தை நம்ம பின்பற்றாம வேற யாருங்க பின்பற்றுவா? இந்துக்களா, கிறிஸ்தவர்களா? நாம தான் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றணும். அழிவிலிருந்து யாவரை உள்ள அந்த அரபி எழுத்துக்களை படிக்கிற ஒரு இலகுவான ஒரு தன்மை அரபி மொழியை தவிர எதுவுமே இல்லை. எத்தனை பேருக்கு குரான் ஓத தெரியும்? குரான் ஓத தெரிஞ்சாதானே சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முடியும். தொழுகையில துணை சூறாக்கள் ஓத முடியும். குரானுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்ன? ஓதினால் நன்மை, புரிந்தால் வேறு நன்மை, பின்பற்றினால் அதற்கு வேறு நன்மை, பிறருக்கு எடுத்து சொன்னால் அது கூடுதல் நன்மை. அதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. ஹதீஸ் இருக்குது, புகாரி ஹதீஸ் எடுத்துட்டே படிக்கிறீங்க, வார்த்தைக்கு வார்த்தை நன்மை கிடைக்குமா? ஹதீஸை பின்பற்றினா தான் நன்மை. குரானே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, எத்தனை எழுத்து இருக்கோ ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. ஓதினாலே நன்மைக்குரிய வர்க்கத்திற்குரிய திருக்குறானை தாய்மார்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? ஓத தெரியும்? நமக்கு எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? ஓதினால் நன்மை, அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்ற அந்த தமிழ் அர்த்தங்களை பார்த்து புரியும் போது புரிந்த ஒரு நன்மை, வாழ்விலை பின்பற்றும் போது அது வேறு வகையான நன்மை, அந்த வசனங்களை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது ஒரு வகையான நன்மை. எவ்வளவு நன்மைகள்! இதே நிலையிலேயே மௌத்தாச்சா, இதே நிலையில் நமக்கு மரணம் வந்தால் சந்தோஷமான மௌத், சந்தோஷமான மௌத். முஸ்லீமாக வாழ்வது முக்கியம் இல்லை, முஸ்லீமாக ஆயுள் காலத்தை கழிப்பது முக்கியம் அல்ல, முஸ்லீமாக மௌத்தாவது தான் ரொம்ப முக்கியம். தெரியுமா உங்களுக்கு? குரான்ல ஏன் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், குரான் வசனம். அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணியுங்கள். அல்லாஹ் வாழும் போதே இஸ்லாத்தை பின்பற்றி முஸ்லீமாக வாழ்றோம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். மறக்கவே கூடாது இந்த துவாவை. 3வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்தில் இருக்கிற இந்த துவாவை மறக்கவே கூடாது. என்ன வாசகம்? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ் எப்படி எல்லாமோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் நீதான் யா அல்லாஹ் திருப்பினாய், இந்த உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் பக்கம் நீதான் யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொண்டு திருப்பினாய். இந்த உள்ளம் நேரான மார்க்கத்தில் நிலைத்து நிற்க நீதான் யா அல்லாஹ் உதவி செய்யணும், தடுமாறிடக்கூடாது. எத்தனையோ பெண்கள் மாற்று மருத்துவர்களோடு ஓடுகிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தை விட்டு எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆண்கள் முஸ்லீம்கள் மார்க்கத்தை விட்டு அந்நிய பெண்ணோடு ஓடணும். மார்க்கத்துடைய மதிப்பு தெரியல, மார்க்கத்துடைய விலை தெரியல, மார்க்கத்தின் தியாகம் தெரியல, அற்ப சுகத்திற்காக வேண்டிய எல்லாம் மார்க்கத்தை விடுகிற காலம் இந்த காலம். எப்பொழுதும் தடுமாறி விடுவார்கள். ஆக அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்கணும், அல்லாஹ் ஹிதாயத்தை தந்த, முடிஞ்ச வரை தொழுகிறோம், ஹராமஹலால்களை பேணி நடக்கிறோம், மௌத்தாறு வரை நீட்டித்தாயா அல்லாஹ், மௌத்தாறு வரை இந்த ஹிதாயத்தை நீட்டித்தாயா அல்லாஹ். அந்த சக்கராத்துடைய நேரத்துல மலக்குமார்கள் நம்ம கண்ணுக்கு எதிரே உட்கார்ந்துருப்பாங்க. அகமது என்கிற நன்மொழி தொகுப்புல பாத்தீங்கன்னா கண்ணு எட்டிய தூரம் அளவுக்கு ஒரு மலக்குமாருடைய கூட்டமே அமர்ந்திருப்பாங்க. பெரிய ஒரு சபையே வருது. ஏதோ ஒரு நபர் நம்முடைய உயிரை கைப்பற்றுறது அல்ல மார்க்கம் நமக்கு சொன்ன வழிமுறை. மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் அவனுடைய கண்ணுக்கு எதிரே அமர்கிறது. அது எப்ப நடக்கும்? அவனால் ஒரு செய்கை கூட செய்ய முடியாத அளவுக்கு நாடி நரம்புகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஸ்தம்பித்து வைத்து விடுவான்.
அப்ப அந்த சம்பவம் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அணு அளவு நேரம் கூட முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, கச்சிதமாக அந்த நேரம் இருக்கும், நடைபெறும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. 3:33ன்னா 34 ஆகாது, 32 ஆகாது. அந்த நேரம் வரும்போது உங்களுக்குரிய வானவர் அதிலிருந்து எழுந்து உங்களை நோக்கி நடந்து வருவார். வந்து நமக்கு அருகிலே நின்று பேசுவார் நம்மோடு. அந்த அவர் பேசுகிற பேச்சை வைத்துத்தான் எனக்கு கபரிலும் மறுமையிலும் என்னுடைய நிலை என்ன என்பதை நானே தீர்மானிச்சிடலாம். அவர் வந்து நமக்கு முன்னாடி வந்து பேசுவார். என்ன பேசுவார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உன்மீதும் உன்னுடைய உடலிலே இருக்கிற உயிரின் மீதும் உண்டாகட்டும். சொல்லிட்டா தப்பிச்சிட்டோம். அல்லாஹ் ஹிதாயத்தை கடைசி வரை நீ எனக்கு தந்திருக்க. நான் செய்த அமலை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். செய்த துவா வீண் போகல, செய்த தர்மம் வீண் போகல, ஹலாலான அடிப்படையில் ஹராம் ஹலால்களை பேணி வாழ்ந்த வாழ்க்கை வீண் போகல. பெருமைக்காக வேண்டிய அல்ல, முகஸ்துதிக்காக வேண்டிய அல்ல, சின்னதோ பெரிதோ உனக்காக வேண்டித்தான் யா அல்லாஹ் நான் செய்தேன். அதை பத்திரமாக நீ பாதுகாத்து எனக்கு கொடுத்த பரிசு வானவருடைய சலாம் என்னுடைய காதிலே விழுந்து விட்டது. எனக்கு ஒரு சந்தோஷம். என் மக்களை நீ அல்லாஹ் பார்த்துக்குவான், என் மனைவிமார்களை நீ அல்லாஹ் பார்த்துக்குவான், என்னுடைய உம்மா அப்பாவெல்லாம் நீ அல்லாஹ் பார்த்துக்குவான். சம்பாதித்த சொத்தா என் மக்களை நீ அல்லாஹ் மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்துவான். நீ அவங்க பார்த்துக்குவாங்க. ஜக்காத்து கொடுத்து தர்மம் கொடுத்து மார்க்கத்தின் அடிப்படையில் என் மக்களை வளர்த்திருக்கிறேன். நான் சார்ந்திருக்கிற ஜமாத் நல்ல நிலையில விட்டுட்டு நான் போயிருக்கிறேன். எனக்கு பிறகு இந்த பணிகள் தொடரும். சந்தோஷத்தோடு மொத்தா போனோம். அப்படிதான் மொத்தா போனோம். இன்னொரு வானவர் இழந்து வருவார். அல்லாஹ் அதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றும். பக்கத்தில் வருவார். அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும், உடம்பிலே இருக்கிற உயிரின் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி விழாப்புறங்களிலும் தோள்களிலும் அடித்து கொடுமைப்படுத்தி பலவந்தமாக உயிரை கைப்பற்றுகிற வானவர் எழுந்து வருவார். அதோட வாழ்க்கையே முடிஞ்சது. வெற்றி பெறவே முடியாதுங்கிற தீர்ப்பு அங்கேயே வந்தாச்சு. நாம நினைச்சிருக்கிற மறுமையில தான் அந்த தீர்ப்பு சொல்ல போறாங்க. உயிரை பறிக்கும் போதே எல்லா வகையான ஸ்டேட்டஸ் போங்க தெரிஞ்சிடும். என்ன ஸ்டேஜ், என்ன நிலைமை, இப்படி எல்லாம் பயான் பண்ணும்போது நிறைய பேர் பார்ப்பான், இவருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பயான் பண்ற வேலை தான். இதையெல்லாம் எந்த காலத்தில் வந்து சொல்றாரு? இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஞ்ஞான காலம். சஹாபாக்கள் நிற்கிறாரு, மார்க்கம் நிற்கிறாங்க, குரான் என்று சொல்றாங்க, சக்கராத்து நிற்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாத மறுமை நிற்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாத கபருடைய வாழ்வு நிற்கிறாங்க. சைத்தான் உண்டாக்குவான் உள்ளத்துல, சைத்தான் உள்ளத்துல அந்த கொடும்போக்குகளை உண்டாக்குவான். ஆனா மௌத்தாவுற நேரத்தில் தெரியும். நாத்திகனாக இருந்தாலும் தெரியும், கபர் வழிபாட்டுக்காரராக இருந்தாலும் தெரியும், மதுபுக்காரராக இருந்தாலும் தெரியும், காதியானியா இருந்தாலும் தெரியும், அகடை குரான்காரனாக இருந்தாலும் தெரியும், ஒரிஜினல் முஸ்லீமா இருந்தாலும் தெரியும், முஸ்லீம் வேடதாரியா இருந்தாலும் தெரியும், கொடும்போக்கா தொழுதமானுங்கிறதும் தெரியும், முகஸ்துதிக்காக வேண்டிய நல்ல அமல்கள் செய்தமானு தெரியும், பேருக்காக வேண்டியும் பட்டத்திற்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் ஜமாத்துடைய தலைவருடைய பொறுப்பு கிடைக்கணுமே, செக்ரட்டரியுடைய பொறுப்பு கிடைக்கணுமே, ஆஜினுங்கிற பட்டம் கிடைக்கணுமே, இதற்காக வேண்டி இப்படிப்பட்ட நல்லறங்கள் செய்தமானுங்கிறதெல்லாம் எப்ப தெரியும்? அந்த நேரத்தில் தெரியும். 10வது அத்தியாயத்தில் 90, 91 வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ஒரு மாடலை வச்சிருக்கான் குர்ஆன்ல. சுப்ஹானல்லாஹ். யாரை கொண்டு மாடல் ஆக்கியிருக்கான் கேட்டா அசந்து போயிருவீங்க. ஃபிரௌனே அந்த மாடலா வச்சிருக்கான். மூசா நபியை கொலை செய்வதற்காக வேண்டி கடலில் தென்படுகிற அந்த பாதையை நோக்கி வீரத்தோடு பளபளக்கும் பட்டாக்கத்தியோடு கொலைவெறி தாக்குதல் நடத்த அந்த கடலுக்குள் புகுந்து ஓடுகிறான். கடல் மூழ்கடிக்கப்படுகிறது, ஃபிரௌன் மூழ்கிறான். கடைசி நேரத்தில் அவன் என்ன சொன்னானுங்கிறது அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. 10ல் 90, 91. பனு இஸ்ராயில் எந்த அல்லாஹுவை பின்பற்றினார்களோ அந்த அல்லாஹுவை நான் ஒப்புக்கொள்கிறேன், முஸ்லீமாக நான் மாறுகிறேன் சொல்ல வைத்துத்தான் அல்லாஹு தஆலா உயிரை பறிக்கிறான். பாருங்க குர்ஆன்ல, ஆல் ஆன வக்கது அசைத்த கமுடு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். அல்லாஹ்வுடைய பதில் ஆல்கான், இப்பொழுதுதான் நீ திருந்துகிறாயா? இதற்கு முன்னால் அவனுடைய தூதர் வந்து சொன்னாரே, அந்த தூதரையே கொலை செய்கிற அளவுக்கு. கொலையில நிறைய வகை இருக்கு. எதிரியை கொலை செய்யறது, நண்பர்களை கொலை செய்யறது, பெற்ற பிள்ளையை கொலை செய்வது, தன்னை பெற்ற பெற்றோர்களை கொலை செய்வது, நபிமார்களை கொலை செய்வது. கொலையில நிறைய தரங்கள் இருக்கு. அந்த தூதரை கொலை செய்வதற்காக வேண்டி
கடல் பிளப்பதையே கண்ணுக்கு எதிராக பார்த்து இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று கூட யோசிக்க மனமில்லாத நீ அந்த பாதையில் என்னுடைய தூதரையும் தூதரை சார்ந்தவர்களையும் காப்பாற்ற நான் நிகழ்த்திய அற்புதம் கூட உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத நீ, அப்பொழுது கொலைவெறி தாக்குதலோடு கடலுக்குள் பாய்ந்த நீ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாயா? முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்துகிறாயா? முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிலைதான் மோடியா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த மார்க்கம் தான் சரியான மார்க்கம் என்று சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா உயிரை பறிப்பான். இதுதான் சத்தியம் என்று சொல்லித்தான் உயிரை பறிப்பான். அவுலியாக்களை நம்பினோமே, தரீக்காலை நம்பினோமே, முரீது வாங்கினோமே, அவர்கள் எல்லாம் மறுமையிலே காப்பாற்றுவார்கள் நினைத்தோமே. ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எந்த உதவியும் இல்லையே என உடம்பு வைத்து அடிமுதைகளை வாங்கி உரிய வைத்து திணறடித்து அல்லாஹ் தஆலா உயிர்களை கைப்பற்றுவார். அந்த நிலை ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ, எதை வாழ்க்கையிலே புரிந்து கொண்டோமோ அதை பின்பற்றி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் மாற்றோம். நிறைய பயான்களை கேட்குறோம், வாழ்க்கையில் பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். வாழ்வில் சின்னதோ பெருசோ முடிந்தவரை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போலாம் நிறைய திடீர் மோதி விடுதணுங்க. கொரோனா டைம் எல்லாம் சுபஹானல்லாஹ் எத்தனை நண்பர்கள் நம்ம இழந்திருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன 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 வயசில் எவ்வளோ நண்பர்கள் இழந்திருக்கோம் கொரோனாவில். பத்திரிகை செய்தி ஊபி போன்ற நகரங்களில் எல்லாம் வீதிகளில் பணத்தை கொண்டே போட்டு உசுரை பிடிச்சிட்டு ஓடுறான். பார்த்தோமா இல்லையா பத்திரிகையில்? பெரிய பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய மரணம், கொரோனாவுடைய மரணம், எவ்வளோ லட்சம் வேணாலும் தரோம், வீட்டுக்கு மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. வீட்டுக்கு கொண்டு வராட்டி ஃபுல் ஹவுஸில் எடுத்துத்தானே கொண்டு அடக்குவாங்க, பரவாயில்லையா? நீங்கள் எப்படி அடக்குனாலும் பரவாயில்ல, காசு மட்டும் வாங்கிட்டு போங்க. லட்சங்களை வாரி இறைத்து உயிரை காப்பாற்றுகிற காலம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுதான் வாழ்க்கை. நான் பேசிட்டு இருக்கிற எனக்கு அடுத்த 1 மணி நேரம் சொந்தம் கிடையாது, கேட்கிற உங்களுக்கு அடுத்த நாள் சொந்தம் இல்லை. அப்படித்தானே மார்க்கம், அதைத்தானே நம்ம புரிஞ்சிருக்கிறோம். டவுன் சிஸ்டமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் போச்சுன்னா வாழ்க்கையில ஒரு நாள் முடிஞ்சது, அதான கணக்கு. இல்லை ஒரு நாள் கூடுதல் கணக்கா? இல்லை, ஆயுள் காலத்தில் ஒரு நாள் முடிந்தது, ஆயுள் காலத்தில் 1 மணி நேரம் முடிந்தது, ஆயுள் காலத்தில் ஒரு 10 நிமிடம் முடிந்தது. முடிந்தது தான், திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. முடிந்தது தான். இப்னு அப்பாஸ் அவர்கள் அருமையாக சொன்னார். ஒரு செய்தி, ஒரு ஜனாசா போயிட்டு மக்களை பார்த்து சொன்னார், இந்த ஜனாசாவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். ஜனாசாவை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், அவர் மொத்தம் போயிட்டாரு, மக்கள் தூக்கிட்டு போய் அடக்கிறதுக்கு போகிறாங்க. அது ஒரு ஜனாசாவில் ஒரு உண்மை இருக்கிறது, நன்றாக பாருங்கள், அதில் ஒரு உண்மை இருக்கிறது. எல்லா மக்களும் பார்க்குறாங்க. இப்னு அப்பாஸ் அழகா சொன்னாங்க, அவரால் இனி ஒரு தஸ்பீஹ் கூட செய்ய முடியாது, அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். போறவருக்கு இனி ஒரு தஸ்பீஹ் கூட செய்ய முடியாது, 2 ரக்காத்து கூட தொழ முடியாது, திருந்தி பாவ மன்னிப்பு கூட கேட்க முடியாது. அது முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து என் முன்னாடி உங்களை உட்கார வச்சு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்கன்னு சொன்னாரே, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.